ஓம் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேம அக்ஷபிர்யஜத்ராः ஸ்ரய்யங்கைஸ்துஷ்டுவாம்சஸ்தனூபிः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृत्रस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्द्राक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முண்டகோபனிஷத்தில் கர்ம நிந்தனையும் கர்மி நிந்தனையும் பற்றி நாம் பார்த்து கொண்டிருந்தோம். 2-3 தான். கர்ம நிந்தனை கர்மி நிந்தனை என்பது கர்மங்கள் செய்வது பயனற்றது என்று இங்கே சொல்லப்படுகிறது. நமக்கு ஒரு சந்தேகம், கர்மம்னா என்ன அப்படின்னு. மனிதன் எதை செய்தாலுமே அது கர்மந்தான். எந்த இடத்திலே நான் செய்கிறேன், இந்த பலனை அனுசரித்து இந்த பலனை எதிர்பார்த்து இதை செய்கிறேன் என்று எண்ணத்துடன் எது செய்யப்படுகிறது அது கர்மம். நான் செய்கிறேன், இந்த பலனுக்காக செய்கிறேன் என்கின்ற எண்ணத்திற்கு பெயர் கர்த்திருத்துவம், போக்திருத்துவம். கர்த்தா என்றால் செய்பவன், போக்தா என்றால் அனுபவிப்பவன். அனுபவிப்பவன் வேறு, செய்பவன் வேறாக இருக்க முடியாது. எவன் செய்கிறானோ அவன் தான் அனுபவிப்பான். அனுபவத்தின் பொருட்டு தான் அவன் செய்கிறான். அதனால் செய்கின்ற மனநிலையை கர்த்திருத்துவம் என்றும், அனுபவிக்கிறேன் நான் என்கின்ற மனநிலையை போக்திருத்துவம் என்றும் சொல்கிறோம். செய்பவனுக்கு கர்த்தா என்றும் அனுபவனுக்கு போக்தா என்றும் பெயர். கர்த்தா எவனோ அவனே தான் போக்தா. மிருகம் கூட நிறைய காரியங்களை செய்யுது. வண்டி இழுக்குது, பால் கறந்து கொடுக்குது, கன்றுகளை ஈன்று அதுக்கு தாயாக இருந்து பாதுகாக்குது. இப்படி பல வேலைகள் அதெல்லாம் செய்யலாம். அதுக்கிட்ட அது செய்வதனால அது கர்த்தா, அது அனுபவிக்கிறதுனால அது போக்தா. ஆனால் அதனிடத்த கர்த்திருத்துவம் இருக்குதா போக்திருத்துவம் வருது என்று பார்த்தோம்னு சொன்னால் அது இல்லை. தெரியாமல் ஒரு நாயை ஒருத்தனை கடித்து அதனால் அவனுக்கு ரேபீஸ் உண்டாகி அந்த மனிதன் இறந்துட்டாக்கா அந்த நாயை நீதிமன்றத்துக்கு அழைச்சி சென்று அதுக்கு தண்டனை நம்ம கொடுக்கறதில்ல. நாய் கடித்தது உண்மைதான், எனவே நாய் தான் கர்த்தா. அப்படி இருக்கும் பொழுது அதனிடம் கர்த்திருத்துவம் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். நான் இந்த ஆள் தப்பு செய்கிறான், இவனை கடித்து இவனுக்கு நோய் உண்டாக்கி கொல்லணும் அப்படிங்கிற முன் திட்டம்லாம் அது கிடையாது. அது உடம்புல நோய் இருக்குது, அந்த நோயினால் அந்த மூளையை கெட்டு போய் வெறி பிடிச்சி எதையாவது கடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியில் அது இருக்குது. அதனால தான் வெறி நாய்கள்லாம் இந்த ரேபீஸ் வைரஸ்னால் எப்படி நமக்கு கொரோனா வைரஸ் வருதோ அது மாதிரி ரேபீஸுங்கிறதும் வைரஸ் தான். மஞ்சள் காமாலைக்கு வருவதும் வைரஸ் தான். ஃப்ளூ காய்ச்சலும் வைரஸ் தான். நாய்களுக்கும் வைரஸ் காய்ச்சல் வருது. அது மூளையை தாக்குவதனால அது அந்த ரேபீஸ் வைரஸ் நாயை கடிக்க வைக்குது. இப்போ அந்த நாய் கர்த்தாவாக இருந்தாலும் அதனிடம் கர்த்திருத்துவம் இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கர்த்திருத்துவம் இருந்து அது செய்திருந்தாங்க அந்த திட்டமாக நம்ம கொண்டு போய் நீதிமன்றத்தில் வச்சு இது முன்திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்குது, இந்த நாய் கூட்டங்கள்லாம் ஆலோசனை பண்ணி இவனை செலக்ட் பண்ணி இவனை வச்சு ஆளை வச்சு அடிச்சிருக்குது, இவனை கடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி யாரும் சொல்கிறதே இல்லை. அந்த முன்திட்டம் அங்கே இல்லை. முன்திட்டம் இல்லாமல் செய்யப்பட்டதெல்லாம் கர்மமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது கர்மமாக இருந்தாலும் அது கர்மமாக இல்லை. ஏனென்றால் அது முன்திட்டம் இல்லை. அப்படி முன்திட்டம் இல்லை. இப்போ ஒரு வீடு விழுது, மழை பெய்கிறது, புயல் வீசுகிறது, அதுக்கு ஏதாவது இது செய்து ஆகணுங்கிற முன்திட்டம் அதுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அப்படி இல்லை. அதனுடைய இயல்பு அது செய்து. இயல்பினால் நடக்கின்ற நிகழ்ச்சிகள், தீ சுடுவது கூட ஒரு காரியம்தான். நம்ம யாராவது நம்மளை சுட்டுட்டாங்கன்னா நம்ம அவங்கள திருப்பி தாக்குறோம். ஆனால் நாமளே போய் சுட்டுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம நெருப்பை நம்ம தாக்கிறதில்ல. நெருப்பு தன் வேலையை தான் செய்யுது. அந்த வேலை செய்தலை மட்டுமே நம்ம கருத்தில் கொள்ள முடியாது. வேலை செய்வதற்கு பின்னாடி நான் செய்கிறேன் என்கின்ற ஒரு கருத்து இருக்கணும், அல்லது ஒரு முனைப்பு இருக்கணும். இந்த தன்முனைப்பு தான் நாம் கர்த்தா, கர்த்திருத்துவம், போக்திருத்துவம் என்று சொல்கிறோம். இந்த கர்த்திருத்துவ போக்திருத்துவத்தை தான் இந்த வேதம் நமக்கு வேண்டாம்னு சொல்லுது.
கர்த்தாவாக நீ இருக்காது போத்தாவே இருன்னு சொல்லலை. அதனால் கர்ம நிந்தனை கர்மி நிந்தனைன்னா இந்த தொழில் செய்கிறவன், யக்ஞம் செய்கிறவன், சாமி கும்பிட்றவன், தவம் இருப்பவன், ஜபம் செய்பவன், பொது ஜனங்களுக்கு சேவை செய்கின்றவன், இவங்களெல்லாம் கர்த்தா தான். இவங்களெல்லாம் செய்யதைங்க, நீ இதெல்லாம் பண்ண வேண்டான்னு வேதம் சொல்லலை. அது செய்கின்றவனை கூப்பிட்டு நீங்கள்லாம் உருப்பட மாட்டீங்க, நீங்களாம் பயனில்லாதவங்க அப்படின்னும் அது திட்டலை. ஆனால் அப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு உள்ளர்த்தத்தை நம்ம பார்த்தாகணும். கர்ம நிந்தனையில் என்ன சொல்லுது? ப்ளவா ஹி ஏத அதிருடா யக்ஞ ரூபா அஷ்டாதச உக்தம் அவரம் ஏஷு கர்மக ஏதஸ்ரேயோ ஏ அபி நந்ததி மூடாக ஜரா மிருத்யும் தே புனர் ஏவ அபியந்தி என்று அது சொல்லிச்சு. சுருக்கமாக இதை நம்ம பார்த்தலாம். முன்னே நம்ம பார்த்தது தான். உறுதியற்ற ப்ளவா என்றால் படகு. எந்த ஒரு படகை ஏதே, எப்படிப்பட்டது அந்த படகு? யக்ஞ ரூபா. யக்ஞங்கிறது எல்லாவற்றையும் இது இங்கே உள்ளடக்கியது. மனிதர்கள் எது குறித்தோ அதை செய்கிறாங்க. கர்மங்களை என்ன குறித்து செய்கிறாங்க? நான் பலன் அடைவேன், இந்த பெரிய சுகத்தை நான் அடைவேன், நான் சொர்க்கலோகம் போவேன் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோடு செய்கின்ற காரியங்களை யக்ஞ ரூபம் அப்படிங்கிறோம். அது யக்ஞங்களாகவும் இருக்கலாம், யக்ஞம் இல்லாமலும் இருக்கலாம், இஷ்டாஸ் பூர்த்தம் என்று சொல்லக்கூடியதாக பலவிதாக இருக்கலாம். இந்த கர்மத்தின் மூலம் எதையாவது நீ அடைகிறேன்னு வச்சுங்க. அப்படி என்ன தான் அடைவேன் அப்படின்னு சொன்னால், எப்படிப்பட்ட யக்ஞம்? அஷ்டாதச 18 பேர் சேர்ந்து செய்கின்ற பெரிய யாகமாக இருந்தாலும் அது அவரம்தான், அது கீழானது தான் என்று சொல்கிறது. ஏனென்றால் அந்த கர்மங்களால் ஏஷு கர்மக, எதை அவர்கள் உயர்ந்தது என்று நினைக்கிறார்களோ, எத் ஸ்ரேயோ அபிநந்ததி, அதை நினைத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஆஹா ஊஹோ நான் இந்த கர்மத்தை செய்துட்டேன், இந்த யக்ஞம் செய்துட்டேன், நான் பெரிய ஒரு விழா நடத்தி முடிச்சிட்டேன், இதில் இத்தனை பேரை கௌரவம் பண்ணியிருக்கிறேன், நான் 10,000 பேருக்கு உணவு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு ஏதாவது யக்ஞங்களை அவங்க செய்யலாம். பெரிய கோயில் கட்டி முடிச்சிருக்கிறேன், நாட்டை நான் நிர்வாகம் பண்ணுறேன், இதை நான் விடுதலை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு எத்தனையோ பேர் செய்கிறார்கள். இதில் நம்ம தவறுன்னு சொல்லலை. அப்படி அவர்கள் செய்தாலும் கூட அதனால் கிடைக்கின்ற பலன் என்னன்னா, திருடமற்ற ஒரு படகிலே கடலில் செல்வது போல தான். ஏன் அப்படி சொல்கிறாங்க? இதுக்கு மேலே உயர்ந்தது ஏதோ ஒன்று இருக்குது. இது நம்ம உயர்ந்தது இல்லைன்னு சொல்ல, ஆனால் இதை உயர்ந்தது என்று நினைக்கிறாங்க. எத்து ஸ்ரேயோ அது உயர்ந்தது என்று நினைத்து அபிநந்தனி மிகவும் ஆச்சரியப்பட்டும் சந்தோஷப்பட்டும் இருக்கிறார்களோ அவர்கள் மூடர்கள். ஏனென்றால் இதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, மறுபடியும் உடம்பு தான் கிடைக்க போகுது. என்ன உடம்பு கிடைக்கும்? மிக அழகான உடம்பு, செல்வந்த உடம்பு, ஏதோ ஒரு இடத்துல நல்ல இடத்துல பிறந்து சுகமாக அனுபவிக்கின்ற ஒரு புண்ணியத்தை அவங்க இதெல்லாம் பெற முடியும். அந்த உடம்பு ஜரா மிருத்யூருக்கு தானே போகுது. எந்த உடம்பு எடுத்தாலும் உங்களுக்கு மரணம்னு ஒன்று இருக்க தான் போகுது, முதுமைன்னு ஒன்று இருக்க தான் போகுது. இதை நாம் தாண்டவே முடியாது. இப்படி மறுக்கவே முடியாத மீண்டும் மீண்டும் இந்த மூப்பையும் மரணத்தையும் உடைய உடம்பை எடுப்பதற்காப்பா இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. புனரேவ மீண்டும் மீண்டும் தானே அதை பிறக்க போகிறீங்க, இதை பெறத்தானே போகிறீங்க. அபியந்தின்னா யூ வில் சர்டன்லி கெட் இட், நிச்சயமாக அதை நீங்கள் பெறத்தானே போகிறீங்க. எப்படி? புனரேவ மீண்டும் நிச்சயமாக பெறக்கூடிய இந்த மூப்பும் மரணமும் உடைய வாழ்க்கையை பெறுவதற்காக நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க. அதனால் கர்ம நிந்தனை செய்வதன் மூலம் வேறு ஏதோ ஒன்று உயர்ந்ததை இது காட்ட விரும்புது. நீ இதெல்லாம் செய்ய வேண்டாம், செய்தாலும் கூட உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? உறுதியற்ற படகில் பெருங்கடலில் பயணம் செய்வது போலத்தானே இந்த பிரபஞ்சத்தில் ஒரு தனியாளாக நீங்கள் எவ்வளவு தான் செல்வத்தோடு, எவ்வளோ புகழோடு, எவ்வளோ பெருமைகளோடு நீங்கள் பிறந்தாலும் கூட அது சிறு படகில் கப்பலில் செல்வது போன்றது தானே. அதுக்காகவா நீங்கள் 18 பேர் சேர்ந்து யக்ஞம் செய்வது போலும் இன்னும் பல விதமான கர்மங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுகிறது. அப்படி செய்கிறவன் எப்படி சொல்லப்படுகிறதுன்னா, அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் பிழைக்கவே தெரியல, நான் பார் எப்படி இது பழைச்சிருக்கிறேன் அப்படின்னு அவங்க காட்டுறாங்க. ஒரு பெரிய விழாவிலையோ அல்லது திருமண விழாவிலையோ போகும்போது பார்த்தா முக்கியமானவர்களெல்லாம் கொஞ்சம் பேர் ஸ்டேஜில் இருப்பாங்க, அவங்கங்க அங்கங்கே நடந்துகிட்ருப்பாங்க. அவங்க மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருப்பாங்க?
மற்றவங்களெல்லாம் பிழைக்க தெரியாதவங்க. நாம் தான் வந்து இதை தலை உயர்ந்து நினைக்கிறோம், நமக்கு மேலே யாருமே இல்லை, நாம் எவ்வளோ பாடுபட்டு எப்படி வந்து உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னு தன் பெருமையை அவங்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தான் கர்மத்தில் இதுதான் கிடைக்கும். உனக்கு உயர்ந்தபட்சம் என்ன கிடைக்குன்னா, இந்த மக்கள் மத்தியில் நான் உங்களை விட உயர்ந்தவன் அப்படின்னு வந்து கொஞ்ச நாள் சொல்லலாம். எவ்வளோ நேரம் சொல்ல முடியும்? இந்த வருஷம் உலகழி போட்டியில் வந்து யாராவது ஒரு பெண் வெற்றி பெற்றாள்னா அந்த ஒரு வருஷம் 365 நாள் மட்டும்தான் அவளுக்கு பாராட்டிருக்கோம். அல்லது பெரிய ஒரு அகாடமி விருது கொடுத்து இவர் பெரிய புலவர், இவர் பெரிய எழுத்தாளர், இவர் பெரிய சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்னு ஏதாவது கொடுத்தாலும் அது ஒரு வருஷம்தான் இருக்கும். அடுத்த வருஷம் இன்னொருத்தர் அந்த இடத்த பிடிச்சிக்குவார். இப்போ வந்து போன வருஷம் வந்தவர் வந்து முன்னாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ராஜா வந்தாலும் முன்னாள் ராஜா, முன்னாள் மந்திரி, முன்னாள் தான் வருவாங்க. இப்போ இந்நாள் இருக்கவரும் முன்னாள் ஆகிடுவார். இப்படி நிலையில்லாததை வந்து நிலையாக இருக்குன்னு சொல்லி இப்படியெல்லாம் பாடுபடுறீங்களே, உங்களுக்கு இப்படி மாறவே மாறாமல் நீங்கள் தேடுகின்ற முக்கியத்தை விட மிக மிக முக்கியமானது, நீங்கள் படிக்க நினைப்பதை விட மிக உயர்ந்தது ஒன்று இருக்குது. அதை குறித்து தான் இந்த மாதிரியெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதை விட்டுட்டு இதை போய் நீங்கள் வந்து பெருசு பேசுகிறீங்களே அப்படின்னு உண்மையிலே அந்த நிலையை அடைந்தவன் என்ன நினைப்பான்? இப்போ உலகத்தில் இப்படி தன்னை தற்புகழ்ச்சி செய்து கொண்டு புகழ்பாடிக்கொண்டு பதவியில் இருப்பதாக நினைத்து கொண்டு அகந்தையோடு இருக்கிறவங்களை பார்க்கும்போது ஒரு ஞானி சிரிப்பான். எப்படி சிரிப்பான்? அவித்யாயாம், அறியாமையில், அந்தரே வர்த்தமானாக, ஆழமாக மூழ்கி கிடக்கிறார்கள். எப்படி ஒரு தார் டீனில் வந்து கருப்பாக இருக்கும், அதுக்குள்ளே வந்து ஒன்று ஏதாவது ஒன்று போட்டுட்டோன்னு வைங்க, அது எப்படி சூழ்ந்திருக்கும். அந்த மாதிரி இந்த இருட்டாக இருக்கின்ற அறியாமையில் தன்னை பற்றி அறிவு இல்லாதனால தன்னை என்னவோ நினச்சிட்டு அது அறியாமை என்ற ஒரு கரும் இருட்டில் அந்தரே வர்த்தமானா, அப்படியே உள்ளேயே போய் மூழ்கி கிடக்கிறீங்களே. அவங்க சொல்கிறாங்க, அப்படி மூழ்கி கிடக்கிற நீ என்ன சொல்கிற? ஸ்வயம் தீராக, நானே பெரிய புத்திமான் என்று பண்டிதம் மன்யமானாக, தன்னையே அறிவாளி என்று சொல்லிக்கொண்டு நானே பண்டிதன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். மன்யமானான நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பண்டிதம் என்றால் பண்டிதர்கள், உயர்ந்த ஞானிகள் என்று இந்த ஸ்வயம் தீராக தனக்கு தானே பறைசாற்றிக் கொள்கின்ற இந்த புத்திமான்கள் அப்படின்னா கொட்டேஷனில் சொல்கிறாங்க, உண்மையான தீரா இல்லை. இந்த ஸ்வயம் தீராக தன்னையே பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த அறிவிலிகள் மூடாக ஜங்கன்யமானா, நிலையற்ற இந்த வாழ்க்கையிலே மறுபடியும் இந்த துக்கம் மிகுந்த வாழ்க்கையிலே பரியந்தி மூடாக மீண்டும் மீண்டும் சென்று மாட்டிக்கொள்கிறார்கள். எப்படி மாட்டிக்கிறார்கள்? இவங்க என்ன சொல்கிறாங்க? வாங்க, நான் அடைஞ்சிட்டேன், என்ன மாதிரியே நீங்களும் முயற்சி பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சில பேர் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி, 100 நாட்களில் பணக்காரர்கள் எப்படி, உங்கள் மனதை என்று மாற்றுவது எப்படி, கோபத்தை நீக்குவது எப்படி, அப்புறம் இப்படி என்னென்னவோ அவங்கெல்லாம் கோர்ஸ் நடத்துகிறாங்க. அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீண்ட காலம் வாழ்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், வாழும் கலையை சொல்லித்தரேன், இப்படி மூச்சு பிடிங்க, அப்படி மூச்சு பிடிங்க, தலைக்கீழே நில்லுங்க, உருளுங்க, பெறலுங்க அப்படின்னா 10,000 ரூபாய் 20 ரூபாய் காசெல்லாம் கொடுத்து சொல்லித்தராங்க இல்லையா? ஆனால் என்ன கிடைக்க போதப்பா? எல்லாருக்கும் வர மூர்ப்பு இருக்கிற உடம்பு தானே உனக்கு இருக்க போகுது. உனக்கு முதுகு வலி, கால் வலியெல்லாம் வரத்தானே போகுது. யாராவது ஒருத்தர் யோகம் செய்து நான் வந்து வலி இல்லாமல் வாழ்ந்தேன்னு சொல்ல முடியுமா? யாராவது ஒரு யோகங்கள்லாம் செய்து நான் கடைசி காலம் வரைக்கும் துன்பம் இல்லாமல் வாழ்ந்தேன்னு சொன்னால் அவங்க வெளியே துன்பத்தையும் வலியும் காட்டாமல் மறைச்சிருக்கிறாங்க. இந்த உடம்புன்னு என்று இருந்தால், கர்மம் என்று இருந்தால், கர்மப்படி ஒருத்தனுக்கு வலி வராமல் இருக்காது. வலி வந்தாலும் அதை தாங்கிக் கொள்கின்ற மனதைத்தான் நம்ம பெற முடியுமே தவிர வலி இல்லாமல் நம்ம மாற்றவே முடியாது. ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியது நடந்தே ஆகும். எல்லா யோகிகளுக்கும் இது உண்மை. யோகிகளாக வாழ்ந்தவர்களெல்லாம் நம்ம கண் பார்வைக்கு அவங்க வந்து நோய் நொடி இல்லாதது போல் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த ஞானமே பெற்றாலும் கூட, யஜ்ஞங்களே செய்தாலும் கூட உடம்புக்கு வருகின்ற மூப்பையும் மரணத்தையும் யாராலும் நீக்கவே முடியாது. இதுவரைக்கும் சொல்ல அத்தனை ஞானிகளும் அத்தனை யோகிகளும் இன்று இல்லை. ஏன் இல்லாமல் போனால் அவங்க வந்து இறந்து விட்டார்கள். அவர்களுடைய உடம்பு மடிந்து போனது. எப்படி மடிந்து போனது? அப்படியே மலர் போல் மடிந்து போச்சா? அதுவும் மூப்பினாலே தேய்வுற்று தான் மடிந்ததை பார்த்துருக்குறோம். சில பேர் சின்ன வயசுலேயே காற்றுல கரைஞ்சிட்டாங்க, வெளிச்சமாயிட்டாங்கலாம் சொல்கிறாங்க. அந்த உண்மையெல்லாம் நமக்கு எல்லாம் எதுவும் தெரியாது. எப்படி போனாலும் சரி, உடம்பு போக தான் போகிறது. அது வந்து மூப்பில் தான் போகியாக வேண்டும். அந்த உடம்பு ஏன் போகிறது என்பதுக்கு நமக்கு காரணம்லாம் தெரியல. அப்படிப்பட்ட இந்த உடம்பை குறித்து, நீண்ட வாழ்நாளை குறித்து, உடம்பினால் பெறுகின்ற இன்பத்தை குறித்து நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீங்களோ
அது ஒரு முட்டாள்தனம். அது குறித்து செய்கிற நானே பெரிய புத்திசாலி, என் வழியை பின்பற்றுங்கள், என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், ஞான் பெற்ற இன்பம் தாங்களும் பெறுக என்று காசை வசூல் பண்ணிவிட்டு சொல்லித்தராங்க. அப்படிப்பட்டவங்களை தான் இதை கேலி பண்ணும். அந்தேன ஐவ அந்தேன ஏவ, குருடனை போலவே நியமானா எத அந்தா, இன்னொரு குருடன் வாப்பா நான் உன்னை வழிகாட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. தனக்கே பழைக்கிறது வழி தெரியாமல் இருக்கிற முட்டாள்களாக இருக்கிறார்கள் இவங்க. பல கோடி பேர்களுக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி போஸ்டர் அடிச்சுக்கிட்டு எங்கிட்ட வாங்க நான் செய்கிறேன், உங்களை காப்பாற்றுறாங்க. சில மத குருக்கள் அப்படி சொல்கிறாங்க, இங்கே சேர்ந்துருங்க, நாங்கள் உங்களை கொண்டு போய் முக்கியமான இடத்துல சேர்த்துறோம் அப்படின்ட்டு வீதியாக ஊராக சென்று பிரகடனம் பண்ணுறாங்க. எங்கள் சாமியை நீங்கள் கும்பிடுங்க, எங்கிட்ட வந்துடுங்க, நாங்கள் உங்களை கொண்டு போய் அங்கே சேர்த்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா கேலி பண்ணுது. நீயே உனக்கு குருட்டில் இருக்கிற, நீயே தாரில் மூழ்கி இருக்கிற மாதிரி இந்த அறியாமையில் மூட்டியிருக்கிற. அறிவே இல்லாதவன் என்ன சொன்னாலும் அவன் தன்னை பண்டிதனை நினைத்து கொண்டு மற்றபடி அந்த அறியாமையிலே தான் மூழ்கிறார்கள் என்று அதை சொல்கிறார்கள். இதுக்கு உள்ளர்த்தம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அவித்யாயாம் பகுதா வர்த்தமானா வயம் கிருதார்த்த இத்யபி அபிமன்யந்தி பாலாக யத் கர்மினோ ந பிரவேதயந்தி ராகாத் தேன ஆதுரா க்ஷீணலோகாத் ஷி அவந்தே ஷவந்தே அப்படின்னு சொல்லு. அவித்யாயாம் என்றால் அறியாமைகளால், பகுதா வர்த்தமானா பல விதங்களிலே இந்த உலகத்திலே காரியங்களை ஆற்றி பெரிய பெரிய செயல்களெல்லாம் செய்து வானலாக இருக்கக்கூடிய அடைய முடியாததெல்லாம் அடைந்து செய்ததாக நினைத்தவங்க அவர்கள் கிருதார்த்தா, நான் செய்து முடிச்சிட்டேன் பாருங்கள், எப்படி ஆற்றிவிட்டேன் பாருங்கள், என்னால் எவ்வளவு செய்யப்பட்டது என்று ஈத்தியபி மன்யந்தி இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி பாலா சின்ன பிறுத்தலமாக சிறு பிள்ளைகள் மாதிரி பேசிக்கிறாங்க. நான் எவ்வளோ சாதிச்சிட்டேன் பார்த்தியா, எத்தனை யாகம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான் ஒரு ஆளாக நான் எத்தனை பண்ணியிருக்கேன் பாருங்களேன், உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது, நான் ஒருவனே இதுக்கெல்லாம் அருகதையுடையவன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாருனால அவர் மட்டும் சொல்கிறார் நினச்சிக்க வேண்டாம். உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதனுமே சொல்கிறான். அவங்க குடும்ப அளவாவது சொல்லுவான், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையாவது சொல்லிக்குவான், அல்லது அவங்க ஊர் ஜனங்கிட்ட பேசிக்குவான். சில பேர் உலகத்துக்கே பேசுகிறாங்க, சில பேர் டிவியில் பேசுகிறாங்க, பத்திரிக்கையில் போட்டுக்கிறாங்க, பெரிய பெரிய போஸ்டர்லாம் ஒட்டிக்கிறாங்க, கிடைக்கிற தூண்டெல்லாம் படத்தை ஒட்டிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் இது செய்தேன், நான் இதை செய்தேன், நான் இதை செய்தேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, எல்லாத்தையும் செய்து முடித்து அனுபவித்தது போல் அவங்க நினைத்து கொண்டிருக்கிறார்களே. இப்படி நினைக்கிறவர்கள் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. சரி, அந்த கர்மினா அப்படிப்பட்டவர்கள் ந பிரவேதயந்தி, அவர்களுக்கு தெரியவே இல்லையா. எதனால் தெரியல, ராகாத் இந்த ஆசை வயப்பட்டு, இந்த தேகத்தின் மீதும் தன்னுடைய புகழின் மீதும் ஆசைப்பட்டு, இந்த உடம்பு சம்பந்தமான ஆசைப்பட்டு அவர்கள் செய்கின்றதெல்லாம் கர்மினோ அவர்கள் அறிவதில்லை. பிரவேதயந்தின்னா அவர்கள் அறிவதில்லை. தேன ஆதுரா அந்த துக்கத்திலேயே மீண்டும் ஷீனலோக ஷி அவந்தே, அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த கீழமான உலகத்திற்கு, நரகலோகத்திற்கும் மனித உலகத்திற்கும் மீண்டும் மீண்டும் அவர்கள் தான் தீர்வார்கள். மீண்டும் மீண்டும் பிறவிதான் வரும். இந்த உலகத்தில் புகழ்பெற்ற ராஜாக்கள்லாம் வந்திருக்கிறாங்க, வாழ்ந்துருக்கிறாங்க, தலை சிறந்த தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, சேவைகள்லாம் ஆற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் தேவைதான். இருந்தாலும் அவர்கள் மீண்டும் மனிதர்களாக பிறந்து அடுத்த பிறவில் மகானாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அடுத்த பிறவில் ராஜாவாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு பிறவில் நீ ராஜாவாக இருந்து சாதித்ததெல்லாம் அடுத்த பிறவிலும் அப்படியே இருப்பேன்னு எப்படி சொல்ல முடியும்? தவளையாக பிறந்திருக்கலாம், கிணத்துல எங்கேயாவது கரப்பாம்பூச்சியாக பிறந்திருக்கலாம், யாருக்கு எப்படி தெரியும்? அவங்களுடைய ஆசைகள் என்ன, கர்மங்கள் என்ன எப்படி நமக்கு தெரியாதனால இந்த உலகத்திலேயே நாம் புகழ்பெற்று இங்கே அடைவதே முகழ்ந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஒரு பிறவியில் வேணால் பெறலாம், அந்த பிறவியில் கூட கொஞ்ச நேரம் பெறலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆவார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இஷ்டாபூர்த்தம் மன்யமானா வரிஷ்டம், இஷ்டி என்று சொல்லக்கூடிய வைதீக சடங்குகள், இது நம்ம நாட்டில் வைதிக சடங்குலாம் யஜ்ஜங்கள்,
கல்யாணம், காட்சி, இது மாதிரி பூஜைகள், புனஸ்காரங்கள், கோயில் கட்டுதல், இது மாதிரி. பூர்த்தம் என்பது சமூக சேவை முதலியது. இப்படி உலகத்தில் வந்து மக்கள் அவங்கவுங்க ஊரில் அவங்களுக்கு இஷ்டிகள் இருக்கும் இல்லையா, இதை செய்து அதை பெறலாம், இதை செய்து அதை பெறலான்னு கோயில்களுக்கு செய்யலாம். சில பேர் சமூக சேவையில் வந்து சிலதெல்லாம் செய்யலாம். எப்படியோ அவர்கள் வந்து நன்மைன்னு நினச்சி தான் அவங்கெல்லாம் செய்கிறாங்க. அந்த இஷ்டாபூர்த்தம் அது வந்து உயர்வானது, வரிஷ்டம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். மன்யமானாக, வரிஷ்டம்னா வேண்டி பெறுவதுன்னு அர்த்தம். இதைத்தாங்க நம்ம பெறணுன்ட்டு செலெக்ஷன் இவ்வளோ இருக்குது. அது ஏன் பண்ணுறீங்கன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுன்னா அது வரிஷ்டம்னு பேர். வரேண்யம்னு சொல்லலாம். உயர்ந்தது, வரம் பெற்று பிறந்த குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறோம். அது பேர் வரேண்யம். வரம் பெற்ற ஒன்றை வந்து வரிஷ்டம் என்று சொல்கிறோம். அப்படி வரிஷ்டம் என்று சொல்லி மிக உயர்ந்ததாக அவர் மன்யமான நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எதை? இஷ்டாபூர்த்தம். அது மட்டும் இல்லை, நான் அந்நியத் ஸ்ரேயோ, மற்ற எதுவுமே உயர்ந்ததல்ல, இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. வேதயந்தே பிரமூடாக, அவங்க வடிகட்டின முட்டாள்கள். சாதாரண முட்டாளில் பிரமூடாக, வடிகட்டின முட்டாள்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள வந்து வடிகட்டினோம்னா இன்னும் கூட அவங்கள நிறைய பேர் தப்பிச்சு போயிடுவாங்க. வடிகட்டியும் மிச்சம் இருக்குது பார்த்தீங்க, அவன் தான் பிரமூடா. அவன் என்ன சொல்கிறான்? இதுவே வந்து உயர்ந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். அவங்க என்ன கிடைக்கும்? நாக்கசிய பிருஷ்டே தே சுக்ருதே அனுபூத்வா இமம் லோகம் ஹீனதரம் வா விசந்தி. அவர்கள் உயர்ந்த இந்த சொர்க்கம் என்று, நாக்கசியங்கிறதுக்கு நான் விளக்கம் சொன்னேன். அகம் என்றால் வந்து துன்பம், சுகம் என்றால் இன்பம். சுகத்துக்கு ஆப்போசிட்டு அகம், ஆப்போசிட் அகம், அது வந்து நாக்கம். அப்படின்னா அது சுகம் ஆகிடும். அப்போ சுகம் தருகின்ற அந்த சொர்க்கத்திற்கு நாக்கம்னு பேர். உயர்ந்ததாக நினைக்கின்ற அந்த சொர்க்கத்திற்கு நல்ல காரியங்களால் செய்து அவர்கள் அடைந்தாலும் சுக்ருதே, அவர்கள் அனுபவித்து முடித்த பிறகு, அந்த சொர்க்கத்தில் இருந்து அனுபவித்து முடித்த பிறகு மறுபடியும் இமம் லோகம், இந்த உலகத்துக்கு தானே வரணும். அது ஹீனதரம். அவங்க பழைய மாதிரி வருவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? மறுபடியும் அவங்களோட பழைய பாவங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு இருக்கலாம் இல்லையா? புண்ணியத்தெல்லாம் செலவு பண்ண பிறகு பாவம் இருக்கும். இப்போ இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம வந்து முழுக்க புண்ணியமே சம்பாதிக்க முடியாது, பாபமும் சம்பாதிக்கிறோம். புண்ணியத்துக்காக அங்கே போய் வாழ்ந்துட்டாங்க. ஆனால் பாபம் ஒன்று செய்திருக்கையாது, இன்றைக்கி மறுபடியும் பிறக்கணுங்கிற மறந்தே போயிட்டீங்க. ஐயோ, அது நான் மறந்துட்டேங்க. அதெல்லாம் நீங்கள் மறக்க முடியாது. கட்டாயம் பூமியில் நீ பிறந்தே ஆகணும். அது ஹீனத்தரமாக கூட இருக்கலாம். ஹீனத்தரம்னா மிக மோசமான பிறவையாக இருக்கலாம். அதை அவர்கள் கட்டாயம் அடைவார்கள் அப்படின்னு. இந்த அதிக நேரம் நம்ம அதில் செலுத்த வேண்டாம், வேகமாக நம்ம போயிடுவோம். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து கர்மங்களை பற்றி பேசணும். கர்மங்கள் எவ்வளவு தான் உயர்ந்ததாக இருந்தாலும் இந்த யக்ஞ ரூபமாகவோ அல்லது வந்து சமூக சேவைகளாகவும் மிகுந்த பெரிய சமூக சேவைன்னு சொல்லக்கூடியவங்களெல்லாம் நாம் வந்து புனிதர்கள்லாம் பேர் வச்சுருக்கிறாங்க. நோபல் பரிசெல்லாம் கொடுக்குறாங்க, பீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுடைய சிலைகளெல்லாம் வச்சுருக்கிறாங்க, அவங்களோட ஓவியங்களெல்லாம் வரைஞ்சி வணங்குறாங்க. அவங்க படங்களெல்லாம் மார்பில் வந்து சட்டையிலெல்லாம் போட்டுக்கிட்டு வணங்குறாங்க. அவங்க அன்னை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உலகத்தில் அதிகமான ஒரு நிலையில் அவங்க வாழ்ந்தவர்கள் தான். நிச்சயம் அவர்களுக்கு புண்ணியம் நிறைய இருக்கும். தேவலோகத்தில் அவங்க வாழ்வார்கள். ஆனால் அதுதான் முடிவல்ல. மறுபடியும் அவங்க அந்த புண்ணியம் இருக்க வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ஒரு வாழ்நாளில் செய்த புண்ணியத்தை கொஞ்ச நாள் வந்து சொர்க்கலோகத்தில் அனுப்பிக்கலாம். அப்போ ஒரு நாள் புண்ணியம், ஒரு வாழ்நாள் எவ்வளோ புண்ணியம்னா அவ்வளோதான் இருக்க முடியும். அது நீண்ட காலம் இருக்க முடியுமான்னு? அந்த புண்ணியம் தீர்ந்த பிறகு திரும்பி தானே வரணும். இப்போ 6 மாதம் நமக்கு விசா கொடுத்து நீங்கள் வந்து சுவிட்சர்லாந்து போயிட்டு வாங்க, அமெரிக்கா போயிட்டு வந்தாங்க, எங்கேயோ போய் நீங்கள் வாங்க, எங்கெல்லாம் போய் சுற்றிட்டு வாங்க. அந்த அமெரிக்கா முழுக்க சுற்றுவதற்கு உங்களுக்கு விசா கொடுத்துருக்குறாங்க. 6 மாதம் கொடுத்தா நீங்கள் வச்சுருப்பானா? ஏர்போர்ட்டில் கூட நீங்கள் கொஞ்ச நேரம் இருக்க முடியாது. உங்கள் விசா இன்றைக்கி நைட்டு 12 o'clock முடிஞ்சு போச்சு, நீங்கள் இருக்க முடியாதும்பா. அது பெரிய சிக்கலாக போயிடும். அப்புறம் அவங்களுடைய ஜெயிலில் உட்காந்துட்டு நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம வந்து நம்முடைய அம்பாசடருக்கு மூலம் நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கோம். அதனால் ஜாக்கிரதையாக விசா முடிகிறது 10 நாளுக்கு முன்னாடியே ஊர் வந்து சேரணும். அதுபோல தான் இந்த சொர்க்கலோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் அவர்கள் நினச்சிட்டு இருப்பாங்க நாம் செய்த புண்ணியத்தில் எங்கே இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் திடுதிப்புன்னு ஒரு நாள் பார்ப்பாங்க, உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு போங்கன்னு. எங்கே போகிறதுன்னு அது நீங்கள் கீழே போனவங்க தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ பூமியில் வந்து பார்க்கும் பொழுது கோரமான பன்றியாக பிறந்திருக்கலாம், அல்லது மிருகமாக பிறந்திருக்கலாம்,
அல்லது ஏழையான ஒரு வீட்டில் பிறந்திருக்கலாம், மூடனாக பிறந்திருக்கலாம், வந்து ஆட்டிசமாக பிறந்திருக்கலாம், மனக்குன்றியவர்களாக பிறந்திருக்கலாம், நோய் நொடியோடு பிறந்திருக்கலாம், அல்லது மகாராஜாவே பிறக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் பூமிக்கு வந்தே ஆக வேண்டும். மறுபடியும் நீங்கள் அதே புண்ணியங்களை செய்தால்தான் மீண்டும் செல்ல முடியும். அது சூரிய பாதையாக இருக்கட்டும், எந்த பாதையாக இருந்துட்டு போகட்டும், பூமிக்கு வர வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறாங்க. சரி, இது வந்து சொல்லியாச்சுல. சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் தேவலோகம் போடுறத பற்றி தானே சொல்கிறீங்க, நாங்கள் சூரிய பாதையில் போய் பிரம்மலோகத்துக்கு போயிட்டோம்னா நாங்கள் திரும்பியே வரமாட்டோம். அது உண்மைதான். திரும்பி பூமிக்கு வராத ஒரு கர்மங்களை நம்ம செய்யலாம். அது பேர் உபாசனைன்னு பேர். இப்போ கர்மங்களையெல்லாம் செய்துட்டோம்னு சொன்னால் தேவலோகத்துக்கு போய்ட்டு பூமிக்கு வரணும். கர்மங்களோடு சேர்த்து உபாசனையும் செய்துட்டோம்னு சொன்னால் நம்ம திரும்பி பூமிக்கே வர வேண்டாம், கடைசி வரைக்கும் சொர்க்கத்தில் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கிறது. அதையும் சொல்லணும்ல, மோசம்னு. அப்போ வேதம் தான் இத்தனையை வந்து உங்களுக்கு ஐடியா கொடுக்குது. கர்மகாண்டத்தில் உங்களுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கிறதே வந்து வேதமே தான் சொல்லுது. அதே வேதம் தான் சொல்லுது கடைசியில் இதெல்லாம் பயனற்றதுன்னு. அப்புறம் ஏன் பயனற்றதை முதல்ல சொல்லிவிட்டு இப்படி பற்றி சொல்கிறேன். முதலே அதை சொல்லியிருந்தேன். முதலே நான் அதை சொன்னால் நீங்கள் எங்கள் புசத்தையே தொட மாட்டீங்க. ஏன் நமக்கு இல்லதெல்லாம் ஆகாதுன்னு நினைப்பீங்க. ஏன்னா முதல்ல நீ கர்த்தா இல்லை போக்தா இல்லைன்னு நான் சொல்லிவிடுவேன். ஆனால் நீயோ கர்த்தா போக்தாவாகன்று இருந்துக்கிட்டு இருக்கிற. அதனால் உன் வழியிலேயே நான் வந்து நீ கர்த்தா போக்தான்னு இருக்கிறத நீ செய்யப்பா, நீ செய்துனா இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் விளக்கின பிறகு எவன் ஒருவனுக்கு இதில் வந்து பிடிப்பில்லாமல் போய் மீண்டும் மீண்டும் இந்த பூமிக்கு வராமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் யாருக்கு வருகிறதோ அவர்களுக்காகத்தான் இதெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்போ மக்களை ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். ஒருத்தர் வந்து தன்னை கர்த்தா போக்தா என்று நிச்சயமாக முடிவு கொண்டவர்கள். சில பேருக்கு இதில் சந்தேகம் இருக்குது, நாம் உண்மையில் யார்? கர்த்தாவாக நான் செய்கிறேன்னா என்னுடைய தலைவிதி செய்தா, என் மனம் செய்தா, என் புத்தி செய்து, என்னுடைய உடம்பு செய்தா, அல்லது நான் செய்கிறேனா அப்படின்னு சில பேர் சந்தேகம் வரும். நான் செய்ய விரும்பலை, ஆனால் ஏதோ ஒரு கட்டாயத்தில் பேரில் உடம்பு செய்திடுது, மனம் செய்திடுது, எல்லாம் பண்ணிடுது. அதுக்கு பழி என் மேலே வருது. இது பழி என் மேலே வருது. காரணம் நான் செய்தேன்னு சொன்னதுனால. நான் செய்யாமல் சாட்சியாக இருந்திருந்தா, ஒரு குற்றம் நடந்த இடத்துல ஒருத்தர் சாட்சி இருக்காங்க, சாட்சிக்கு தண்டனை கிடையாது, அதில் ஈடுபட்டவனு தானே. ஆனால் ஈடுபட்டாக்கா சாட்சிக்கு தண்டனை உண்டு இல்லையா? சாட்சி என்ன பண்ணுவான், நான் பார்த்துட்டேன்னு சொல்லி தப்பிச்சு ஓட பார்த்தான்னா அப்போ அவனையும் பிடிப்பான். ஏன் ஓடனே? நீ சாட்சி தானே, உனக்கு என்ன குற்றத்தில் உனக்கு சம்பந்தம் இல்லை, நீ ஓடணும்னு சொன்னால் ஏதோ குற்றவாளியாக இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ ஓடுவது எதனால் காரணம்? இப்போ இதில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு அவன் நினச்சிக்கிறதுனால தான். அவன் நினச்சிக்கிறதுனால அவன் தண்டனையை அனுபவிக்கிறான். அதே மாதிரி நான் சாட்சி என்று தெரிந்தும் நான் இதில் ஈடுபட்டு விட்டேன் என்று பயந்தால் அவனை எப்படி விடுவிக்க முடியும்? கோட்டார் அவர்களே சில சமயத்தில் சொல்லுவாங்க, ஏன்பா நீ சாட்சி தான், நீ ஏன் பயந்து ஓடனாலும் உண்மையில் சந்தேகம் வருது. சாட்சி என்பவனுக்கு சம்பந்தமே இல்லை என்று அவன் உறுதியாக அறிந்துவிட்டால், தன்னை சாட்சியான ஆத்மா என்று தெரிந்து கொண்ட பிறகு இந்த உடம்பும் மனமும் புத்தியும் செய்கின்றதுக்கு தான் பொறுப்பல்ல, இதுக்கு நான் கொண்டு வந்த கர்மங்களே காரணம் அப்படின்னு அவன் விட்டுட்டான்னா, எந்த கர்த்தா இருந்தாலும் அவன் அனுபவிச்சு போட்டோம். நான் கர்த்தா இல்லைங்கிற ஒரு நினைவு வரணும் இல்லையா? அந்த அறிவு வந்தவனுக்கு அகர்த்தா அபோக்தா என்று எவனுக்கு தோன்றுகின்றதோ, அப்படி ஒரு நிலை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கிறானோ, அவனு பேர் அதிகாரின்னு பேர், ஞான அதிகாரி. இந்த வேதாந்த உண்மைகளை ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு அவன் தகுதியாக இருக்கிறான். அந்த தகுதியை அறைகிற வரைக்கும் தன்னை கர்த்தா போக்தா என்று வாழ்ந்து தான் ஆகணும். அதனால் அவன் வந்து கர்ம அதிகாரியாக பிறந்து ஞான அதிகாரியாக முதிர்ச்சி அடைகிறான். அந்த முதிர்ச்சி அடையும் வரை அவனுக்கு இதை கொடுத்து தான் ஆகணும். பிறக்கும்போதே ஞான அதிகாரி இருந்தால் இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் பிறக்கும்போது நாம் ஞான அதிகாரியாக பிறக்காமல் கர்ம அதிகாரியாக தான் பிறக்கிறோம். இப்போ கர்ம அதிகாரியாக பிறக்கணும், ஞானத்தை கொடுக்க முடியாது. அவன் அதிகாரியாக இருப்பதே கர்மத்துக்கு தான். அதனால் கர்மத்தையே கொடுக்கணும். அவன் எப்பொழுது தன்னை உயர்த்தி கொண்டு ஞான அதிகாரியாக மாறுகிறானோ அப்போ நீ வந்து இதெல்லாம் நீ செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு அவனை வந்து இந்த உபதேசத்துக்கு கொண்டு வருது. இப்போ அதனால் கர்ம நிந்தனையும் கர்மி நிந்தனையும் முடித்த பிறகு அதிலேயே கொஞ்சம் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய உபாசனத்தை பற்றி அது சொல்கிறது. ஏனென்றால் இந்த வைதிக கர்மங்களும் பூர்த்த கர்மங்களும் அல்லது இஷ்டி கர்மங்களும் எல்லாமே உடலாலும் பேச்சாலும் நடைபெறுவது. சமூக சேவையெல்லாம் உடலால் செய்கிறான். தன் உடலால் உழைத்து பெற்ற பணத்தை கொண்டு செய்கிறான். ஏதோ ஒரு இடத்துல உடலில் அவனுக்கு சம்மந்தப்படுகிறது. ஜபம் செய்கிறவங்க, சாமி கும்பிட்றவங்க, பாட்டு பாடுறவங்க, இப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுறவங்க
வாச்சிக கர்மம் பண்ணுறாங்க. அவங்க எந்நேரமும் இறைவனை பற்றிய நாமங்களே துதிக்கிறார்கள். சிவ சிவ சிவன் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்க எப்போவுமே சிவன் நாமத்தையே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து மற்றது கூட அவங்க சொல்லக்கூட மாட்டாங்க. நீங்கள் வா சிவா சிவா வா அப்படின்னு. தண்ணி வேணும்னாக்கா சிவா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் யாருக்கு கொடுக்கணும், அந்த சிவாவுக்கு கொடுங்க. அந்த சிவா கொஞ்சம் வாங்க, சிவா உட்காருங்க, சிவாவை போடுங்க அப்படின்வாங்க. சேரு கூட சிவான்னு பேர். அவங்க வந்து எல்லாத்துக்கும் சிவா சிவா சிவான்வாங்க. அவங்க 2 பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்துக்கிற யார் நீங்கன்னாக்கா சிவசிவா சிவசிவா அப்படிங்க. நானும் சிவன் அவரும் சிவன் அப்படின்னு. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? இச்சிவம் அச்சிவம் சிவசிவா. என்னையா சொல்கிறீங்க? இச்சிவம் அச்சிவம் சிவசிவா, அச்சிவம் இச்சிவம் சிவசிவா. அப்புறம் என்னாச்சு? இச்சிவம் அச்சிவம் படப்படா, அச்சிவம் இச்சிவம் படப்படா. இப்போ போலீஸ்கார் புரிஞ்சுக்கிட்டார். இந்த சிவம் அந்த சிவத்தை கெட்ட வார்த்தையில் திட்டான். அது வந்து அவன் சிவான்னு தான் சொல்லுவான் எது செய்தாலும். அந்த சிவம் இந்த சிவனை கெட்ட வார்த்தையில் திட்டான். அதுதான் இச்சிவம் அச்சிவம் சிவசிவா. சிவசிவான்னா அது சொல்லக்கூடாது, அது கூட சிவா. அதனால் இந்த சிவம் அந்த சிவனை படபடா அடிச்சிட்டாரு, அந்த சிவன் இந்த சிவனை படபடா அடிச்சிட்டாரு. இப்போ ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி எந்நேரமும் சிவான்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது வந்து கேலிக்காக சொல்கிறோம். இது வந்து வாச்சிக கர்மம். அவங்க சொல்கிறாங்க, இப்போ எழுந்துக்க முருகா முருகா முருகா. அப்படி படுக்கும்போதெல்லாம் நாராயணா நாராயணா நாராயணா. இப்போ கீழே நிற்கும் போதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருப்பாங்க, சப்தமாகவும் சொல்லுவார்கள். இப்படி உடம்பாலும் மனசாலும் செய்கிற கர்மா, அது வந்து கர்மகாண்டத்தை முதல்ல முடிச்சிட்டோம். இப்போது இதில் கொஞ்சம் உயர்ந்தது ஒன்று இருக்குது. இது உபாசனம். இது மானசீக கர்மா. இவர் வந்து கொஞ்சம் உயர்ந்தவர். அவர் யஜ்ஞம்லாம் செய்ய மாட்டார், கோயிலுக்குள்ளெல்லாம் போக மாட்டார், தவம் பண்ணுவார், அஷ்டாங்க யோகம் பண்ணுவார், ஏதாவது ஒரு ஆசனத்தில் உட்காந்துக்குவார். அந்த மனசுக்குள்ளே தெய்வீகமாக நினச்சிக்கிட்டு வாராகி அம்மனோ அல்லது அங்காளம்மனோ அல்லது வேறு ஏதாவது அம்மனோ எதையாவது ஒன்றை வந்து மனசில் கொண்டு வந்து தியானம் பண்ணி அதுவாக மாறி இதுக்காகவே வாழ்க்கை முழுக்க செய்துட்டுப்பார். அப்படிப்பட்ட உபாசகர்கள்லாம் இருக்கிறாங்க. சில பேர் இந்த தெய்வங்களை உபாசனை பண்ணாமல் தன் உடம்புகளுக்கு ஆதார சக்கரங்களை உபாசனை பண்ணுறாங்க. ஆதார சக்கரங்களே ஏதோ சாமிக்கு நிகராக மாதிரியும் அந்த சக்கரங்கள் உடம்புக்கு வெளியே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது சகசிராரத்துக்கு மேலே துரியம் துரியாதீதம், அது 12 அங்குலம் தலைக்கு மேலெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி எதுவோ அவங்க கற்பனை பண்ணி கொண்டு அதன் மீதெல்லாம் தன் மனதை செய்கிறார்களோ அது பேர் உபாசனைன்னு பேர். இந்த உபாசனை நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த நேரத்தில் அதை நம்ம வந்து அதை சொல்லி நேரத்தை கடத்த வேண்டாம். சொல்ல வந்த விஷயம், அப்பேற்பட்ட உபாசனையில் செய்யப்பட்டது கூட சாதாரண கர்மங்களையும் சமூக சேவையும் உயர்ந்ததுன்னு தான் வேதம் சொல்லுது. மானச கர்மமாக இருப்பதனால அதனாலும் நீங்கள் என்ன கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லுது. சொல்லும் பொழுது ஸ்ரத்தையோடு மிக நம்பிக்கையோடு, அது போனால் போதுன்னு சும்மா வந்து பொழுது போகுதுங்கனால ஒரு 10-11 மணிக்கு ஒரு மன்றத்தில் போய் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து 12 மணிக்கு எல்லாம் கதையெல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறவங்க பொழுதுபோக்குறவங்க இருக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு இல்லாமல் உண்மையாகவே ஸ்ரத்தையோடு இருக்கிறவங்க இருப்பாங்க. எல்லா ஒரு யோகாசன சென்டர்லேயும் மிகுந்த ஆழமான பற்றுடையவர்கள் இருக்கிறாங்க. அவங்க அப்படி வாழறாங்க. அப்படி வாழ்ந்தாலும் கூட ஸ்ரத்தையோடு அந்த தபத்தை உபவசந்தி செய்கிறார்கள். சில பேர் காட்டில் போய் செய்கிறாங்க, அரண்யே வீட்டை விட்டு போயிட்டு காட்டில் போய் கூட செய்கிறாங்க. சில பேர் வந்து நான் வந்து காசி போயிடுறேன், அங்கே போய் உபாசனை பண்ணுறேன் அப்படின்னு எதையாவது பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி செய்கின்ற சாந்தோ வித்வாம்சோ, அப்போ அவங்க மன சாந்தி அடைந்து செய்யப்பட்ட அந்த வித்வாம்சர்கள், இந்த உபாசகர்கள், ஏன்னா இது பேர் வித்யா என்று பெயர். இந்த உபாசனை வித்யாவை செய்கின்ற வித்வாம்சோ சாந்த மனசுடையவர்களாக பிக்ஷை எடுத்தே வாழ்கிறார்களாம். பிக்ஷாச்சரம் சரந்தி. இப்போனா எவ்வளோ நல்லவங்க பாருங்கள். நம்ம கேலி பண்ணுறோம், இருந்தாலும் உண்மையிலே இதெல்லாம் சொல்கிறது பார்க்கும்பொழுது இதை கூட நம்ம செய்யாமல் இருக்கிறோம் இல்லை. இப்படி இவன் செய்கிறவன் என்ன சொல்கிறான்? அவன் ஸ்ரத்தையோடு காட்டில் சென்று சாந்த மனந்த உடையவனாக வித்யை இந்த உபாசனைகளை பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டு, பிக்ஷாசரம் சரந்த, பிச்சை வாழ்க்கை எடுத்து சிரத்தையோடு ஒருத்தன் செய்கிறான். செய்தால் என்னையா கிடைக்கும்? சூரிய துவாரேன்னு இவன் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல், சொர்க்கத்திலே மிக உயர்ந்த இடம். கர்மங்களும் மற்ற இந்த ஸ்பூர்த்த கர்மான்னு சொல்லக்கூடிய சமூக சேவைகளும் மற்ற எல்லா புண்ணியங்களுமே கீழான லோகங்களுக்கு தான் கொண்டு போகும். அதாவது சொர்க்கத்திலே கொஞ்சம் லோவர் லெவல் தான்.
இது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு சொன்னால் மீதெல்லாம் 3 ஸ்டார் ஹோட்டல், அது மாதிரி இடம். அந்த 3 ஸ்டார் ஹோட்டலில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்க வந்துடுவாங்க, பூமிக்கு வருவாங்க. ஆனால் அந்த சூரிய துவாரம்னு சொல்லக்கூடிய அந்த பாதையில் செல்பவர்கள், உத்தராயண பாதைங்கிறதுக்கு ஒரு பேர் உண்டு, அர்ச்சஸ் மார்க்கம்னு பேர். இந்த அர்ச்சஸ் மார்க்கம், சூரிய பாதை அல்லது நம்ம சொல்ல உத்தராயண பாதை என்று அதுக்கு பெயர்கள். அந்த வழியாக செல்பவர்கள் அவங்க 11 பேர்களால் அழைத்து செல்லப்பட்டு உபசாரங்கள்லாம் கொடுக்கப்பட்டு நேரடியாக அந்த சத்தியலோகத்தில் பிரம்மான் வசிக்கின்ற இடத்துலையே கொண்டு போயிடுவாங்க. அங்கே இந்திரனுக்கு கூட அனுமதி இல்லை, அங்கே பிரகஸ்பதி கூட கொஞ்சம் பயந்து தான் போக முடியும். அதையும் தாண்டி இந்திரனுக்கும் மேலான ஒரு பதவி இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க போயிடுறாங்களாம். எப்படி? இந்த மாதிரியான உபாசனையினால். தே விரஜா பிரயந்தி, அங்கே செல்கிறார்கள். அந்த சூரிய பிரகாசமான விரஜானா தூய்மையாக பிரகாசமான அந்த நிலையை அவர்கள் அடைகிறார்கள். எத் அமிர்தக, அந்த அமிர்தமான இனிமேல் பூமியில் பிறக்கவே பிறக்காத நீண்ட பிறவா நிலை அல்லது இரவா நிலையை அவர்கள் அடைகிறார்கள். சக புருஷோகி அவ்யயாத்மா, அவர்கள் வந்து அழிவதே கிடையாது. இது உபாசனத்தின் பலன். அப்படி சொல்லிக்கிட்டே கூட கடைசியில் என்ன சொல்லுது? இந்த கர்மங்கள் எல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு நமக்கு சொல்லிடுச்சு. இப்போ நமக்குலாம் மனசில் வரும், நம்ம யஜ்ஞம் கூட பண்ணுறது விட்டுடலாம், அல்லது இந்த சமூக சேவையெல்லாம் கூட விட்டுடலாம், இதெல்லாம் கூட பூமிக்கு வந்து வாழ வேண்டிய நிலை இருக்கிறதுனால நாம் வந்து பிரம்மலோகத்திலேயே போய் இனிமேல் பூமிக்கே வராத அனாவர்த்த நிலை, திரும்பி வராத ஒரு நிலை அடைந்து விடுவோம், உபாசனை செய்வோம் அப்படின்னு செய்கிறாங்க. எவ்வளோ நேரம் உபாசனை பண்ணுவாங்க? ஸ்ரத்தை வேணும், அந்த பிக்ஷாச்சரியம்ங்கிற வந்து வைராக்கியம் வேணும், அப்புறம் இடைவிடாத அது காரியம் செய்யணும். நடுநடுவில் பூமி ஆசை வந்து, உலகத்தில் ஆசை வந்து, குடும்பத்தை பார்த்து வரேன், குழந்தை குட்டிலாம் பார்த்து வரேன், நிலப்பணம்லாம் ஒழுங்காக இருக்குதா, இதெல்லாம் திரும்பி வர முடியாது. இப்படி ஒரு கடுமையான ஒரு உபாசனையை வாழ்ந்தவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி ஆயிடுச்சு. நமக்கெல்லாம் ஒரு ஆசை வரும், அப்படி ஒரு அடுத்த பிறவிலாவது இது நம்ம செய்திடலாம் அப்படின்னு. அதுவும் வேஸ்ட். ஏனென்றால் அது மோட்சம் இல்லைன்னு சொல்லுது. அது மோட்சம் இல்லைப்பா, அங்கே ஒரு ஜீவனாகத்தான் இருக்க முடியும். 4 தலையுடைய பிரம்மாவே ஜீவன் தான், அவன் சமஷ்டி ஜீவன். நீங்கள் ஒரு வேஷ்டி ஜீவன். இப்போவே நீங்கள் ஜீவன் தான். ஜீவனாக இருந்துட்டு ஜீவனாயிட்டு எங்கெங்கேயோ போகிறீங்க. என்ன ஜீவனாக இருக்கிறீங்க? உடம்பு தான் உங்களுக்கு மாறி மாறி வரும். ஜீவன் இப்போ மாறப்போகிறதே கிடையாது. இந்த ஜீவன் என்று சொல்லக்கூடிய உயிர், அது யாருடையதோ அந்த மனம் அப்படியே தான் இருக்கும். ஒருவருடைய மனம் தான் ஜீவன். நான் என்று மனதை தான் அவங்க சொல்கிறதுனால ஜீவத்துவம் என்று சொல்லக்கூடியது நான் தனியாள், வேறு மற்றதெல்லாம் வேறுன்னு இன்று யாரெல்லாம் நினைக்கிறாங்க ஒரு ஜீவன். நான் இருக்கிறேன், மற்றவங்களாம் இருக்கிறாங்க, கோயில் இருக்கிறாரு, உலகம் இருக்கிறது அப்படின்னு யார் நினைக்கிறாங்க ஒரு ஜீவன். அப்புறம் எப்படி நினைக்கணுங்கிறீங்க? அனைத்தும் நானேன்னு நினைக்கணும். அதை பற்றி நம்ம இன்னும் பேச போகிறதில்ல. இப்போ இந்த ஜீவனாக இருக்கிறவனை பற்றி பேசுவோம். இந்த ஜீவனாக இருக்கிறவனுக்கு ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அவனுக்கு விருப்பங்கள், ஆசைகளாக இருக்கும். அதனால தானே இந்த யாகங்கள்லாம் செய்கிறான், இந்த உபாசனைலாம் பண்ணுறான். அப்போ அவன் மனசுக்குள்ளே என்ன இருக்குது? அவன் மனசுக்குள்ளே நான் ஏதோ அடையணுங்கிற நோக்கத்தில் இருக்கிறான். இப்படி தானே ஒவ்வொரு ஜீவனும் இருக்கும். இப்படி இருக்கிறவன் சத்தியலோகத்துக்கு போனாக்கா என்னவாகும்? சத்தியலோகம் இருக்கும், நீ ஜீவன் தானே. உன் மனசுக்குள்ளே அதே இயக்கங்களும் அடையணும் தானே இருக்கும். எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து நல்ல இடம் தானே, நம்ம செய்யறதுக்கு எடுத்துருக்குறாங்களா, நம்ம வந்து 5000 ரூபாய் ஒரு நாளைக்கு வாடகை கொடுத்து நம்ம இந்த ரூமை புக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது நம்ம ரூமுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பார்க்குறோம். பெட்டெல்லாம் க்ளீனாக இருக்குதா, டாய்லெட்லாம் சுத்தமாக இருக்குதா, ஹாட் வாட்டர்லாம் வருதா, சர்வீஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறோம். இன்னும் கொடுக்குற காசுக்கு ஒழுங்காக இருக்குதான்னு பார்ப்போம்ல, அது நம்ம புத்தி தானே. இதே தான் நீ சொர்க்கலோகம் போனாலும் அல்லது சத்தியலோகம் போனாலும் செய்வேன். நாம் பண்ணுறதுக்கு வேண்டிய இடம் கிடச்சிருக்குதா, இன்னும் கொஞ்சம் மேலே ஏதாவது போக வேண்டியிருக்குதா, நம்ம ஏன் இங்கே வந்துட்டோம், நம்மளோட அவங்க மேலே போயிட்டானே, அவன் பிரம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கிறானே, நமக்கு முன்னாடி சீனியர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்களே, இன்னும் உங்களுக்கு ஜூனியர்கள் யார் வராங்க, இதெல்லாம் அவன் பார்க்குற நிலையில் தானே இருப்பான். இது தானே ஜீவத்துவங்கிறது. இந்த ஜீவத்தை என்னைக்கு தான் உங்களுக்கு இந்த நாசமாச்சு? பூமியில் இருக்கும்பொழுது இப்படி தான் இருந்த. நீ மிருகமாக ஒரு உடம்பில் இருக்கும்பொழுதும்
மிருகத்தோடு மிருகமாக சண்டை போட்டுக்கிட்டு தானே இருந்தேன். சாப்பாட்டுக்கும் தீனிக்காகவும் உயிர் வாழ்வதற்காகவும் எத்தனை சண்டை போட்டிருக்கேன். நாய்கள் தெருவில் சண்டை போடுறதை பார்க்கும்போது தெரியுது, இந்த ஜீவர்களுக்கு இப்படி ஒன்றை விரட்டிக்கிட்டோம், துரத்திக்கிட்டோம், கொஞ்ச நேரம் கொஞ்சிக்கிட்டோம், சண்டை போட்டுட்டோம், கடிச்சிக்கிட்டோம் தானே வாழுது. எந்த மிருகம் சந்தோஷப்பட்டு வாழ்ந்து நம்ம பார்த்துருக்குறோம்? எந்த உடம்பில் இருந்தாலும் இந்த வாழ்க்கை தானே. தாவரம் இருந்தாலும் இதே பிறப்பு தான், பாசியாக கடலில் வாழ்ந்தாலும் இதே பிறப்பு தான், சாக்கடையில் இருக்கிற புழு பூச்சிகளாக இருந்தால் இதே பிறப்பு தான். என்ன பிறப்பு? நான் இவ்வளவு தான், இம்மாத்திரம், நான் ரொம்ப சின்னவன், நான் பெருசாகணும், நான் நீண்ட நாள் வாழணும், நான் சந்தோஷமாக வாழணும், எத்தனையோ அடைந்து ஆசைப்படணுங்கிற எண்ணம் நம்மக்கிட்ட ஆழமாக பதிந்திருக்கிறது. அனுபவிக்க வேணுங்கிற ஆசையே நம்மக்கிட்ட இருக்கிறது. நாம் எல்லாமே அனுபவத்தை தேடி அலைபவர்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் எனக்கு வேணும், ஒவ்வொரு நிமிஷமும் புது அனுபவம் வேணும். டிவி முன்னாடி உட்காந்தாலும் ஒரு சேனல் பார்க்கும்போதே இன்னொரு சேனல் பார்க்கணுங்கிற அனுபவத்துக்கு ஓடுறோம். ஒரு விளம்பரம் வந்த உடனே விளம்பரத்து நடுவில் இன்னொரு சேனலில் என்ன ஓடிட்டு இருக்குது பார்த்துட்டு அங்கே மறுபடியும் அதுவும் இதுவும் மோசமாக இருந்ததுன்னா மறுபடியும் பழைய சேனலுக்கா விளம்பரத்தையாவது பார்ப்போன்னு பார்க்குறாங்க. என்ன, இப்போ இருக்கின்ற அனுபவம் எனக்கு பிடிக்கல, அடுத்த அனுபவம் எனக்கு வேணும். சட்டையில் புது புது அனுபவம், உணவில் புது அனுபவங்கள், இப்படி அனுபவங்களை தான் தேடுறோம். இந்த ஊர் பிடிக்கலன்னு சொன்னால் இன்னொரு ஊர், வீடுன்னா வீடு பிடிக்கலன்னு ஆகுது. சில பேர் மனைவி பிடிக்கலன்னு வேற ஒரு மனைவிக்கு போகிறாங்க, கணவன் பிடிக்கலன்னு இன்னொரு கணவனுக்கு போகிறாங்க. இப்படி எல்லாருமே அனுபவங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் அனுபவத்தை மாற்றுறீங்க? ஒரு அனுபவம் ஏன் உங்களுக்கு பிடிக்கல? எந்த அனுபவம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கேட்டிங்களோ அந்த அனுபவம் கிடைச்ச பிறகு உடனடியாக அதுலேருந்து விலகி இன்னொரு அனுபவம் தான் போகிறீங்க. அப்போ அனுபவங்கள் உங்களுக்கு நிரந்தரமான சுகத்தை தருவதில்லைங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? இது யோசனையே பண்ண மாட்டியா? அப்போ நீ நான் உன்னை என்னென்ன சொல்கிறது, நான் இன்னொரு புது அனுபவம் தரேன்னு ஒருத்தன் கூப்பிட்றானே. நானே ஏற்கனவே அனுபவத்தை அனுபவித்து ரசகுல்லா அனுபவம் முடிஞ்சுது, அப்புறம் குலோப் ஜாமுன் அனுபவம் முடிஞ்சுது, அப்புறம் ஜாங்கிரி அனுபவம் முடிஞ்சுது, அதுக்கப்புறம் காரம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் பரவாயில்ல இருக்குன்னு கார அனுபவம், அப்புறம் காரம் பண்ணவொன்னே மற்றவங்களாம் ஸ்வீட் பண்ணுறது மறுபடியும் அந்த அனுபவம். எப்போவுமே அனுபவத்தை தேடிக்கின்றவர்களுக்கு நான் அதை விட நல்ல அனுபவம் தருகிறேன். அப்படியே இந்த பிரகாசமான ஆத்மா உனக்கு கண்ணாடி நிற்கும், கடவுளே உன் மாடி நிற்பார், பேரானந்தத்தை தலைப்பேன்னு ஒருத்தன் கூவி கூவி சத்தம் போடுறான். அந்த அனுபவத்தை நம்ம போகிறோம். அப்போ அவனுக்கு என்ன பண்ணுவான்? உனக்கு சொல்லிக் கொடுத்து அதுக்கு மேலே போகிறதுக்கு இன்னொரு அனுபவத்தை தேடிட்டு இருப்பான். இப்படியே தான் ஒவ்வொருத்தரும் அனுபவங்களை தேடுகிறார்கள். அனுபவங்கள் நிலையற்றது. நிலையற்ற அனுபவத்திற்காக நாம் சொர்க்கம் சென்றாலும் இந்த நிலையற்ற அனுபவம் தான் இருக்கும். சத்தியலோகத்திலே சொன்னோம்னா இன்னும் மோசமான அனுபவம் தான் கிடைக்கும். மீதி இடமா சேஞ்ச் இருக்கும். அங்கே எந்நேரமும் எல்லாம் தபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சுத்தமொத்தம் பார்த்தா எல்லாம் கண்ணை மூடி உட்காந்துருப்பாங்க. இதுக்காக இங்கே வந்தோம். அது கீழே போனால் கூட ஊர்வசி, ரம்பை, மேனகை, திலோத்தமை எல்லாம் டான்ஸ் ஆடி பாடிட்டு இருப்பாங்க. சில பேர் விளையாட்டு வீரர்கள்லாம் செத்துட்டாங்கன்னா அவங்க சொர்க்கத்தில் போனால் அவங்க ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்கள ஒரு கிரவுண்டை வச்சுக்கிட்டு அங்கே விளையாடிட்டு இருப்பார்கள். அல்லது இந்த பஜனை கோஷ்டிகள்லாம் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு அங்கே நாராயணா சிவசிவான்னு ஏதாவது பாடிட்டு இருப்பாங்க. அங்கேயாவது போய் அங்கே கூட்டத்தோடு கூட கலந்துக்கலாம். நம்ம ரொம்ப மேலே போய் யாருமே இங்கே கம்மியாக இருக்கிறாங்க. ஆள் விதவிதமாக இருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் ஒளிரூபமாக இருக்கிறாங்க. எல்லாருமே அவங்க பாட்டு அமைதியாக இருக்கிறாங்களே. அப்புறம் இதை போய் நம்ம இது இப்படி தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கலாம். ஏன்னா நமக்கு அங்கே சென்றாலும் அனுபவத்தை தேடுவோம். அந்த சத்தியலோகத்திலும் மூளை மூடுக்கெல்லாம் ஏதாவது இருக்குதான்னு தேடி தேடி பார்ப்போம். மறைஞ்சிருக்கிறதுலாம் புரட்டி பார்ப்போம். தெரியாதது ஏதாவது இருக்குதான்னு நோட்டை விட்டுகிட்டே இருப்போம். இது நம்முடைய புத்தி. இந்த புத்தி மாறாமல் நீங்கள் எந்த உலகத்துக்கு போனாலும் இந்த புத்தியோடு தான் வாழ்வீங்க. நீங்கள் ஒருவேளை அங்கே போகும்போது புத்தி மாறிடுச்சுன்னா நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. இப்படி நான் இல்லாமல் போயிட்டேனே, நானே இல்லையே, இப்போ வேறு மாதிரி இருக்கிறேனே, வேறு யாரோ வந்துட்டாங்களா அப்படின்லாம் உனக்கு சந்தேகம் வரும். நீ உன்னை மாற்றிக்கொள்ளாமல் நீயாக இருந்து கொண்டு அனுபவிக்கணும்னு ஆசைப்படுற. அப்போ நீ மாறாமல் இருக்கும் பொழுது நீ எங்கே சென்றாலும் நீ மாறப்போவதில்லை. இந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்காகத்தான் உன்னை எப்படி மாற்றி நீ அனுபவத்தை எல்லாம் தேடுறல்ல. எங்கெல்லாம் எந்தெந்த அனுபவம் இருக்கிறதோ இனிமேல் வரக்கின்ற அனுபவங்கள், இன்றைக்கி இது முன்னாடி இருந்த அனுபவங்கள்லாம் இப்போ நமக்கு கிடைக்காது. ஐயோ அந்த காலத்தில் ராஜா காலத்தில் இருந்த காலத்தில் நான் காந்தி காலத்துலேயோ அல்லது இயேசு காலத்துலேயோ நான் வாழ்ந்திருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அனுபவம் உனக்கு கிடைக்காது. இப்போ இருக்கின்ற அனுபவத்தை விட்டுட்டு நம்ம எதிர்கால அனுபவம் நீ தேடிட்டுருக்கிற. அத்தனை அனுபவங்களுமே மாறக்கூடியது, நிலையற்றதுன்னு தெரிஞ்சுக்க. அப்போ என்னது, நீ நினைக்கிற அனைத்து அனுபவங்களும் வேணும் இல்லையா? அனைத்து இடங்களும் நான் பார்க்கணும், அனைத்து பொருள்களையும் அனுபவிக்கணும்,
அனைத்து காலத்திலும் இருக்கணும். அதுதானே ஒருத்தனுடைய ஆசை. இருக்கிறதுல பெரிய ஆசைன்னு வைங்க. பெரிய ஆசைன்னா எதுன்னு நினைக்கிறீங்க? நான் சாகவே கூடாது, இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி என்ன பண்ண போகிற? எல்லா இடங்களுக்கும் சென்று அனுபவிக்கணும். ஓகே, எல்லா பொருள்களையும் அனுபவிக்கணும். இதுக்கு மேலே பெரிய ஆசை இருக்குதா? இல்லை. அப்போ ஒன்று சொல்கிறாரு, எல்லா காலமும் எல்லா இடமும் எல்லா பொருளும் யாருக்கு சொந்தம்? பிரம்மாவுக்கு. அந்த பிரம்மத்துக்கு சொந்தம், கடவுளுக்கு சொந்தம். நீ கடவுள் ஆகிட்டா? நீ இதுதானே ஆசைப்பட்ட. நான் கடவுள் ஆகிறதா? எப்படி அது ஆக முடியும்? எப்படி ஆக முடியலப்பா? நீ ஏற்கனவே கடவுள் தான். நிஜமாவா? நான் இத்தனையும் இருந்துக்கிட்டு காலத்தால் இவ்வளோ தான் அனுபவித்தேன், இப்போ பொருளால் இவ்வளோ தான் அனுபவித்தேன், இடத்தால் இவ்வளோ தான் அனுபவித்தேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் நினைக்கின்ற எல்லா காலமும் எல்லா இடமும் எல்லா பொருளும் சிருஷ்டி செய்து மறைக்கின்ற கடவுளாக நான் இருக்கிறேனா இப்போ? ஆமாம். எனக்கே தெரியல. அதான் தெரியல. அப்போ தெரிஞ்சுக்கலாமா? தாராளமாக தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்கிட்டா நான் கடவுள் ஆகிடுவானா? நீ ஏற்கனவே கடவுள்னு தானே சொல்கிறேன். அப்போ தெரிஞ்சிக்க வேண்டியதான் பாக்கியா? நீ கடவுள் என்று சொன்னால் நீ நாடி செல்வதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கடவுள் எங்கே இருந்தார்னா கைலாயத்துக்கு நாடுறதுக்கு உனக்கு எவ்வளோ தூரமாக இருக்கலாம். நீயே கடவுள் ஆகிறதுனா நீ உன்னை அடைய எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும் சொல்லுங்கள்? எவ்வளோ தூரம் நடக்கணும்? நீ கடவுளாக இருந்து நீ அறியாமல் இருந்தால் நீ கடவுளை போய் உன்னிடம் அடைவதற்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சார், நானே இருக்கும் பொழுது நான் என்னை எதுக்கு அடையணும்? இப்போ நீ அடையணும்னு தான் நான் சொல்கிறேன். நீ கடவுள்னு சொல்கின்றாய், நான் அதை அடையணும்னு நீ கேட்குற. நீ தான் கடவுள்னு சொன்னேன். அப்போ அடைவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டால் என்ன ஆகும்? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ ஏற்றுக்க. என்னால் ஏற்க முடியாது. அப்போ தாராளமாக வாழ்ந்துக்க. இதுதான் பேர் இந்த அபராவித்யான்னு சொல்லக்கூடிய இந்த கீழான இந்த ஸ்பூர்த்த இஷ்டி கர்மங்கள் உபாசனைகளிலிருந்து யார் வெளியே வருவார்கள்னு நினைக்கிறீங்க? யார் வருவாங்க? அவங்கள பற்றி அடுத்த மந்திரம் சொல்லுகிறது. பரீட்சிய லோகான் கர்மச்சிதான் பிராமணக நிர்வேதமாயாத் நாஸ்தி அக்ருத கிருதேனக தத் விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத் சமித்பானி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இப்போ ஒரு டிரான்சிஷன், ரெஸ்ட் எடுக்கலாம். இப்போ நம்ம போகிற அளவுக்கு நம்ம எவ்வளோ பேசி முடிச்சிட்டோம். பெரிய ரகசியம் மாதிரி ஒன்று சொல்லிவிட்டு உலகத்தில் மனிதர்கள் எல்லா மனிதர்களும் செய்ததெல்லாம் கேவலப்படுத்திட்டு அவங்க முட்டாள், அவங்க குருடன் அழைச்சிட்டு போகிறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் புரோஜனமே சொல்கிறீங்களே, இதெல்லாம் அபரவித்யான்னு சொல்கிறீங்களே, எதையா பரவித்யா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அந்த பரவித்யாவை தான் இங்கே இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ முதல் முண்டகத்தில் 2வது கண்டத்தில் 12வது மந்தத்தில் இந்த ஒரு டிரான்சிஷன் அது கொண்டு வருகிறது. எவன் ஒருவன் பிராமணன், ஒரு பிராமணன் என்றால் சத்துவகுண பிரதானம். சத்துவகுணத்தை மீதூரியவன். அது என்ன சத்துவகுணம்? குணங்கிறது மனசில் தானே இருக்கும். அவன் குணம் கெட்டவன் அப்படிங்கிறோம். அவர் சத்து சாதுங்கிறோம். இப்போ ஒரு சாது என்பவன் சத்துவ குணத்தில் மீதூரியவன். சத்துவ குணங்கிறது என்னங்க அப்படின்னா, அறிவை நாடி செல்பவன் தான் சத்துவகுணம். செயலை நாடி செல்பவன் ரஜோகுணம். இன்பத்தை நாடி செல்பவன் தமோகுணம். எவனுக்கு தமோகுணம் நிறைய அவன் இன்பந்தான் போவான். அப்போ கர்ம செய்யணும் அதை கூட செய்ய மாட்டான், ஓசிலே சாப்பிடுவான், இன்னொருத்தர் உழைப்பிலேயே வாழ பார்ப்பான், கொஞ்சம் செய்துட்டு அதிகம் அனுபவிக்க பார்ப்பான். எது கொஞ்சம் செலவில் நிறைய இன்பம் கிடைக்கும்னு பார்ப்பான். யார் ஒருவன் இன்பத்தை பிரதானமாக வைத்து கொண்டு வாழ்கிறானோ அவன் தமோ குணம், அவனுக்குள்ள தமோ குணம் இருக்குது. பார்த்தோம்னா அவன் சாப்பாடுன்னு ஓடிடுவான். எங்கே இருக்கிறங்கிட்ட கேன்டீனில் இருப்பான்னு சொல்லுவான். அவங்க டியூட்டி நேரத்தில் பாதி நேரம் கேன்டீனில் தான் இருப்பாங்க, சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாங்க, எங்கேயாவது அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. தன்னுடைய பேச்சுக்கு என்ன அவங்களுடைய கடமைகள் என்ன இருக்குதோ அதை செய்ய மாட்டாங்க.
வேலை செய்கிற இடத்துலையே அவங்க வந்து வேலையை செய்யாமல் இன்பம் அனுபவிப்பார்கள். வேலையை செய்துட்டு ஒரு மாதம் சம்பளம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டில் போய் இன்பம் அனுபவம்லாம் கூட பண்ண மாட்டாங்க. வேலை செய்கிற இடத்துலேயே அவர்கள் இன்பம் அனுபவிப்பார்கள். அப்படிப்பட்டவங்கள அடித்து திருத்தி துன்புறுத்தி திட்டி தண்டனை கொடுத்து தான் இவங்களை வந்து வேலை வாங்க வேண்டியிருக்குது. அப்படிப்பட்டவங்கள நம்ம என்ன சொல்கிறோம்? இது தமோகுண புத்தி அப்படி தான் இருக்குங்க. நம்ம பார்க்குறோம் உலகத்தில் நிறைய பேர் நம்ம வந்து வேலையை கொடுத்து சம்பளம் கொடுத்து வச்சுருக்குறோம். ஆனால் அவங்க வந்து அந்த வேலையை செய்யாமல் அதை வந்து ஏமாற்றிட்டு இருப்பாங்க. என்ன சுகம் அனுபவிக்க பார்க்குறாங்க. கஷ்டமே இல்லாமல் சுகம் அனுபவிக்க யாரெல்லாம் முயற்சி செய்கிறாங்களோ அவர்களாம் தமோகுணம். சில பேர் என்ன பண்ணுறாங்க? ரஜோகுணம். கர்மம் செய்து உடம்பால் உடைச்சி எது செய்தோம் அவங்களுக்கு இன்பம் எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணுறது, ஓடுறது, பிரயாணம் பண்ணுறது, பணம் சேகரிக்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட் பண்ணுறது, எதையாவது செய்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் இன்பம் கூட இல்லை, அந்த கர்மம் தான் அவங்கள முடியும். அதை ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏதாவது சாப்பிடுப்பா, இவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்கிறியே, ஏதாவது எங்கேயா போய் அது பாதுகாக்கணும் இல்லை. அவனுக்கு இன்பம் கூட முக்கியம் இல்லை, கர்மம் தான் முக்கியம். இப்படியே ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க ரஜோகுண மீதூரியவர்கள். சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நாங்கள்லாம் அப்படி தானே இருக்கிறோம். தவறே கிடையாது. எல்லார்கிட்டையும் இன்பமும் பணம் தேடுகின்ற கர்மமும் இருக்குது. அர்த்த காமங்களை பூர்த்தி பண்ணிக்கணும். ஆனால் அர்த்த காமம் தான் முக்கியமான புருஷார்த்தம் நினச்சிக்காதீங்க. அதாவது அறம் பொருள் இன்பங்கிறதுல பொருளும் இன்பமும் தான் முக்கியம். நம்ம வாழ்ந்துட்டுருக்கீங்க, அது நான் தப்புன்னு சொல்லலை. அறம் என்ற தர்மத்தையும் நீங்கள் செய்து நீங்கள் வரணும். அதைத்தான் நம்ம இதுக்கு ஏதாவது பேசணும். அறம் பொருள் இன்பத்தை பற்றி தான் இது வரைக்கும் நம்ம பேசினது. யஜ்ஞங்களும் சமூக சேவையும் அதுக்கப்புறம் இந்த உபாசனைகள் எல்லாமே இந்த தர்மார்த்த காமம். இப்போ நம்ம மோட்சத்தை பற்றி பேசுகிறோம். எவன் ஒருவன் மோட்சத்தை நாடிக்கொண்டு, அந்த சப்ஜெக்ட் எங்கே இருக்குதுங்க? மோட்சம் என்பது பிரம்ம ஞானங்கிறாங்க, பிரம்மத்தை அறிதல்னு சொல்கிறாங்க. அப்புறம் மோட்சம் என்பது தன்னை அறிதல்ங்கிறாங்க. கடவுளை கண்டுபிடிக்கணும், தன்னையும் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் வேறு கடவுள் வேறா? இல்லை, கடவுள் நீ ஒன்றுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 3 நிலை இருக்குது. முதல்ல பிரம்மம் அஸ்தி, அது பிரம்மம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குதுன்னு முன்னே தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, நான் என்பது ஆத்மா நீ நினைக்கிற மாதிரி காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் அளவுடையதல்ல, அளவற்றது. என் ஆத்மா காலத்தால் அளவற்றது, பொருளால் அளவற்றது, இடத்தால் அளவற்றது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடவுள் கூட காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் அளவற்றவராக இருக்கிறதுனால தான் இந்த அளவற்ற உலகத்தையும் அளவற்ற காலத்தையும் உண்டாக்குறாரு அப்படின்னு 2 நீ புரிஞ்சிக்கும் பொழுது ஆத்மா அஸ்தி பிரம்மம் அஸ்தி என்று சொல்வதை நிறுத்தி அகம் பிரம் அஸ்தி, அகம் பிரம்மம் அஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி என்று எவன் ஒருவன் நானே கடவுள் என்று தெரிகிறானோ அதற்கு உண்டான ஒரு மனநிலை வருது இல்லையா? அது எங்கே இருக்கும், யார் சொல்லி தருவாங்க அப்படின்னு அவன் மனசில் இருக்கும்போது அவன் பேர் பிராமணன். சத்தியமாக பிராமணன் என்ற சொல்லுக்கு இதுதான் அர்த்தம். நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போதே இந்த ஆசையினால தான் நீங்கள் வந்து இதை கேட்டுட்ருக்கிறதுனாலேயே உங்கள்கிட்ட சத்துவ குணம் இல்லாமல் இது வந்திருக்கவே முடியாது. தயவுசெய்து இது கேட்டுக்கின்ற எல்லா அன்பர்களுமே பிராமணர்கள் தான். அவர்கள் கர்மத்தையும் நிறுத்திவிட்டு இன்பத்தையும் நிறுத்திவிட்டு அதற்கு மேலே இருக்கக்கூடிய அறிவை நோக்கி வருகிறார்கள். இது அறிவுன்னா ஞானம். ஆத்ம ஞானத்தையும் பிரம்ம ஞானத்தையும் யார் ஒருவன் நாடிக்கொண்டிருக்கிறானோ அவன் வந்து பிராமணன் அப்படின்னு இது சொல்லுது. அவனுக்கு என்ன இருக்குன்னா அவன் சத்துவ குணத்தில் இருக்கிறான். சத்துவ குணம் என்பது அறிவை தேடுதல், அறிவை போதித்தல், அறிவிலேயே நிலைத்திருத்தல். இந்த அறிவு அறிவு அறிவுன்று அப்போ புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கிறது. அதனால் அவர் இலக்கிய புஸ்தகம் படிக்கிறாரு, நாவல் படிக்கிறாரு, அந்த படிப்பும் பரவாயில்ல. அவன் வந்து கர்மத்தையும் இந்த ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் தாண்டி வந்திருக்கிறான். அவன் புஸ்தகத்திலேயே இன்பம் கண்பனான்னு தான் வச்சுக்க, கடமை விட்டுன்னு வச்சுக்க, அந்த புஸ்தகம் படிக்கிறதே தமோ குணமாகிடும். அதனால் இன்பம் நோக்கி செல்வதும் அல்லது வந்து உழைப்பை நோக்கி செல்வதும் இந்த ரஜோகுணம் தமோகுணத்தையும் தாண்டி எவனொருவன் ஆத்ம ஞானத்திற்கு தலைப்பட்டு நிற்கின்றானோ அவன்தான் பிராமணன். ஏன்னா அவன் பிரம்மத்தை அறிகின்ற நிலையில் இருப்பவன். பிரம்ம ஆச்சரத்தே, பிரம்மத்தை ஆச்சரம் அதே வாழ்க்கையாக கொண்டு வாழ்கின்றவனால பிரம்மச்சாரி அல்லது பிராமணன் என்று பெயர். இந்த பெயரை வந்து சில வர்ணத்துக்கு நம்ம கொடுக்குறோம். யாரெல்லாம் இந்த மாதிரியான நிலைக்கு வந்துட்டாங்களோ அவங்கள பிராமணங்கிறோம். யாரெல்லாம் உழைப்பையே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள சத்திரியன்னு சொல்கிறோம். யாரெல்லாம் பொருளை இன்பத்தை நாடணும்னு சொல்கிறாங்களோ அவங்கள வந்து வைசியர்னு சொல்கிறோம். யார் வந்து உழைத்து அதை அறிவு கூட வேண்டாம் எனக்கு இன்பமே போதும் அப்படின்னு வாங்குறவங்க வந்து சூத்திரர்கள் சொல்கிறோம். இப்படி
வர்ணங்களை நம்ம பிரிக்கிறோம். இது வந்து குடும்பத்தின் அடிப்படையிலையோ பிறப்பின் அடிப்படையிலோ கிடையாது. அவங்களுடைய சுத்தமான மனதின் அடிப்படையில், அவருடைய குணத்தின் அடிப்படையில் தான் இந்த 4ஆக மனிதர்கள் இருக்கிறார்கள். உடம்பு இருக்கிறது, மனம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாம் வந்து ஒரு குடும்பத்திலே தமோ குணம் இருக்க குடும்பத்திலே சூத்திர குடும்பத்திலே நான் பிறந்து விட்டாலும், அதாவது உலகம் சொல்லிக்கிட்டபடி பார்த்தா நான் சூத்திரனாக இருக்கலாம். ஆனால் என் மனம் எப்பொழுதுமே இந்த பிரம்மத்தையே நாடிக்கொண்டிருந்ததுன்னு சொன்னால் நான் யார் என்று நீங்கள் கேட்டால், மற்றவர்கள் உங்களுடைய உடம்பை குறித்தோ உங்களுடைய குடும்பத்தை குறித்தோ 1000 சொல்லிட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் பிராமணன். இல்லைங்க, நான் பிராமண குடும்பத்தில் பிறந்துட்டேன், நான் வைதிகமாக இருப்பேன், யஜ்ஞங்கள்லாம் செய்கிறேன், நான் மந்திரங்கள்லாம் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், நீ வந்து சத்துவகுணத்தை அடைந்தாயா? உன்னை அறிந்து கொள்ளும் பிரம்மத்தை அறிந்து கொள்ளுறதுக்கு வந்திருக்கிறியா? நீ வாழ்நாள் முழுக்க இதே மந்திரத்தை ஓதிட்டு இருக்கிற. இதே இந்த முண்டகோபனிஷத்தில் இருக்கிற மந்திரம், இப்போ அடுத்த 2-3 மந்திரம் வரப்போது, இதெல்லாம் வந்து அர்ச்சனை செய்யும்போது செய்வது தான். ஆனாலும் இதில் சொல்ல அர்த்தத்தை நீ புரிஞ்சிக்காமல் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீ பிராமணன் அல்ல. நீ தொழில் ரீதியான பிராமணன், குண ரீதியான பிராமணன் அல்ல. அப்போ குண ரீதியாக எவன் வந்து அடிக்கிறானோ அந்த சத்துவ குண பிரதானத்துக்கு பேர் பிராமணன். அந்த பிராமணன் எப்படி பிராமணன் ஆனா? இதுதான் முக்கியம். இவன் எந்த குலத்தில் வேணால் பிறந்திருக்கலாம். அவர் தாழ்ச்சிய குலத்தில் பிறந்திருக்கலாம், உயர்ந்த குலத்தில் பிறக்கலாம், அமெரிக்காவில் பிறந்திருக்கலாம், ஆப்பிரிக்காவில் பிறந்திருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் பிறந்திருக்கலாம். அங்கெல்லாம் இந்த மாதிரியான பிராமணர்கள் வைசியர்கள் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. எங்கே இருந்தாலும் எவனொருவன் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை இந்த நிலைக்கு வந்தானோ அவனர் பிராமணன்னு சொல்லிக்குங்க அப்படின்னு சொல்லி. நான் ஒரு முறை வெளிநாட்டில் இருக்கும் பொழுது, அப்போது என்னுடைய பேத்திக்கு வந்து தலைமுடி எடுக்கணும், மொட்டை அடிக்கணும். அந்த ஊரில் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் மொட்டை அடித்து காது குத்துறதுக்கு நமக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அப்போ சலூனில் போகணும். சலூனில் போயிட்டோம்னு சொன்னால் மறுபடியும் நம்ம ஆச்சாரப்படி அதை குளிக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து காது குத்தி செய்வதற்கு ஒரு அர்ச்சனை செய்து அல்லது ஹோமம் செய்கிறதுக்கெல்லாம் வேணும். இப்போ 2 வேலையும் செய்யணும். இந்த 2 வேலை செய்கிறதுக்கு நமக்கு 2ம் இன்னொன்று வெவ்வேறு இடத்துல இருக்குது. கோயிலெல்லாம் முடி வெட்டுறதுக்கு அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. இது என்ன பண்ணுறது அப்படின்னும் போது பார்த்தோம்னா, அங்கே ஒரு ஆங்கிலேயர், ஆனால் அவர் உண்மையிலே வந்து ஜெர்மனியில் இருந்தவர், ஒரு ஜெர்மனியர். அவர் வந்து சமஸ்கிருதத்தில் PhD பண்ணியிருக்கிறார். அவர் இப்போ வந்து பிராமணர் ஆகிட்டார். குடிமை வச்சுக்கிட்டு பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு இருந்தார். அவர் தான் குழந்தைக்கு முடி வெட்டினார். அவர் சொன்னார், உங்கள் ஊரில் இது முடி வெட்டுறதுக்கு ஒருத்தர் இருப்பான், ஆனால் இந்த ஊரில் நான் முடியும் வெட்டுவேன், யஜ்ஞமும் செய்வேங்கிறார். அவர் தான் உண்மையான சத்துவகுணம். தொழிலில் வேறுபாடே பார்க்காதவர். கர்மத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் அகர்த்தா என்று தெரிந்து கொண்டு கக்கர்த்தா என்று முடிவுபட்ட பிறகு நீ எந்த கர்மம் ஒன்று செய்தாலும் நீ அந்த கர்மம் செய்தவனாக மாட்டாய். அவர் அந்த முடி வெட்டினார். அதுக்கப்புறம் அவர் முடி வெட்டுறதுன்னா அதுக்குன்னு ஒரு மெஷின் இருக்குது. அந்த மெஷின் போட்டு அப்படியே மூவிங் பண்ணிவிட்டு எடுத்த உடனே அவரே வந்து ஹோமம் பண்ணி இந்த மொட்டை அடித்து அதுக்குண்டான எல்லா காரியங்களும் அவர் செய்து கொடுத்தார். அது நினைக்கும்போது ஏதோ ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய மொழி தெரியாதவன் கூட பிராமணனாக இருக்கிறான். அதுக்கு என்ன அடிப்படை காரணம்? சத்துவகுணம் தான் காரணம். அவருக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் யாருன்னு கேட்டார். நான் இது மாதிரி வேதாந்த விஷயங்கள் பார்க்கும்போது அவருக்கு வந்து மிக மகிழ்ச்சி. நான் வெறும் மந்திரங்களை தான் படித்தேன், ஆனால் அது அர்த்தம் தெரியாது. அடுத்த முறை நம்ம சந்திக்கும் பொழுது எனக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ நான் புரிஞ்சுட்டேன், இவன் பிராமணன். பிராமணன் வெளிநாட்டுக்காரனாக இருக்கலாம், கருப்பனாக இருக்கலாம், எங்கே வேணால் பறக்கலாம். ஆனால் அவன் மனதிற்குள்ளே ஆத்ம விசாரம் புகுந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த நிமிஷமே அவன் பிராமணன் ஆகிறான். எப்படி அவன் பிராமணன் ஆனான்? பரீட்சிய லோகான் கர்மச்சிதான். கர்மச்சிதான் என்றால் கர்மங்களால் அடையக்கூடிய, செய்து பெறக்கூடிய, எதையுமே நாம் பெறுவதெல்லாமே செய்து தான் பெறுகிறோம். என்னப்பா செய்தாச்சா அப்படின்னா, இதோ ஆயிடுச்சு சார் அப்படிங்கிறோம். அப்போ அதை நம்ம செய்து பெற்றோம். சமையலாக இருந்தாலும், வாகனமாக இருந்தாலும், துணியை துவைச்சிட்டு அயன் பண்ணி கொடுத்தா கூட என்ன அயன் போட்டு முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறோம். செய்து தான் நம்ம பெறுறோம். அப்படி செய்து பெறுகின்றது எல்லாமே கர்மச்சிதான். எதெல்லாம் செய்து பெறுகிறோம்? யஜ்ஞம் செய்து சொர்க்கலோகம் போனாலும் என்ன அது பேர்? கர்மச்சிதான். பணத்தை சம்பாதித்து, அது வந்து கர்மம்.
தொழில் செய்து உழைத்து பணம் பெட்டி பெட்டியாக நிறைச்சி பேங்க்கில் போட்டுட்ட பிறகு நீ வந்து ஒரு வேறு நாட்டுக்கு சென்று வாழ்கிறாய், அல்லது வேறு ஒரு பங்களா கட்டி வாழ்கிறாய், என்னென்னோ செய்கிற வச்சுங்க. அதெல்லாம் என்ன? கர்மச்சிதான். செய்து பெற்றது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுங்க. எத்தனை உதாரணம் வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். எந்த அனுபவமாக இருந்தாலும் செய்து பெற்றதாகத்தான் இருக்கும். இந்த அனுபவ ரீதியான இன்பத்தை செய்துதான் பெற முடியும். அப்படி செய்து பெறுகின்ற அனுபவங்கள் லோகான் அனுபவங்கள், அதையும் பரீட்சை செய்து பார்க்கணும். கொஞ்சம் யோசித்தான் பார்க்கணும். நான் செய்து பெற்றேனே இந்த அனுபவங்களுக்கு இதை பெறத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுங்களா அப்படின்னு சொல்கிறேன். எவ்வளோ நேரம் க்யூ நின்றுங்க தெரியுங்களா? எத்தனை வாழ்க்கை அடித்தடி பட்டி வந்திருக்கு தெரியுங்களா? இந்த நிலையை நான் அழுவதற்கு எத்தனை பேருக்கிட்ட நான் வந்து பேச்சு திட்டு அவமானங்களை பெற்று நான் வந்திருக்கிறேங்கிறான். அல்லது நான் இவ்வளவு நாள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு இதை அனுபவிக்கிறேங்கிறான். ஒவ்வொரு அனுபவத்தின் பின்னாடியும் மிகப்பெரிய சரித்திரம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த சரித்திரங்கள்லாம் கர்மங்கள், அதனால் பெற்ற அனுபவங்கள் இருக்குது. அந்த அனுபவம் எவ்வளோ நேரம் இருக்குங்கிறீங்க? 12 வருஷம் கஷ்டப்பட்டேங்க சார் இந்த இடத்து வர்றதுக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். வந்துட்டு இல்லை, இப்போ என்ன பண்ண போகிறேன், அடுத்து வேறு எங்கேயாவது போகலான் இருக்கிறேங்க. இப்படி தான் நம்ம வாழ்கிறோம். 12 வருஷம் கர்மம் செய்து கிடைக்கின்ற ஒரு அரை மணி நேரம் அனுபவத்துக்கு அப்படி தான் இருக்குது. இப்போ நான் சில சமயம் 48 நாள் பயணம் செய்கிறார்கள், விரதம் இருக்கிறார்கள். அப்புறம் வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலில் வந்து இருமுடி கட்டிக்கிட்டு அது வந்து மணிக்கணக்காக ராத்திரி முழுக்க அந்த க்யூவில் நிற்கிறாங்க. கடைசியில் அந்த சன்னிதானத்தில் போகுது எவ்வளோ நேரம் நீங்கள் அனுபவிக்கிறீங்க அந்த சாஸ்தாவை? ஒரு செகண்ட் தான். அங்கே இருக்க போலீஸ்காரர் நம்ம தள்ளிடுறார். திரும்பி வந்தார்னா ஒரு முறைக்கிறார். மறுபடியும் க்யூவில் வந்து பின்னாடியெல்லாம் சுற்றிட்டு வரணும். இப்படி வந்து எவ்வளவு தான் பாடுபட்டாலும் உங்களுக்கு அனுபவம் என்ன? நீங்கள் எது செய்து பெற்றாலும் செய்த அளவுக்கு தான் அனுபவம் இருக்கும். செய்ததுக்கு அடுத்ததை விட அந்த அனுபவம் சீக்கிரமே மறைஞ்சு போயிடும். அதனால் இதை வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உனக்கு அனுபவம் வேணுங்கிறிய, நீ பெற்ற அனுபவம் உயர்ந்ததுன்னு நினைக்கிற. நீ 48 நாள் கஷ்டப்பட்டு அரை நிமிஷம் நீ வந்து சாஸ்தாவை பார்த்தது பெரிய அனுபவம்னு சொல்கிற. அவன் இதை விட வேறு ஒன்று நினைக்கிறான். வேறு ஏதாவது உலகத்துக்கு வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதோ, ஒரு தலைவரை பார்க்குறதோ, அவரோட தொண்டன் வந்து தன்னுடைய தலைவர் வந்து என்னை பார்க்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார், எனக்கு கொடுத்துருக்கார் பெர்மிஷன் சொல்லிவிட்டு இதுக்காக 4 வருஷம் 5 வருஷம் அவன் ட்ரை பண்ணி எம்எல்ஏ தாண்டி அப்புறம் அவங்க மேலே இருக்கக்கூடிய வட்டம் செயலாளர்கள் எல்லாம் தாண்டி அப்புறம் வந்து அவரை மீட் பண்ணி என்ன கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? அந்த அனுபவம் எவ்வளோ நேரம் இருக்க போகிறது? இப்படி வந்து எல்லாருமே தன்னுடைய அனுபவத்தினுடைய நிலையை, லோகான் அப்படிங்கிறது வந்து உலகம்னு அர்த்தம். உலகம் என்பதனுடைய அர்த்தம் அனுபவம்னு அர்த்தம். அனுபவங்கள் யார் யாருக்குன்னா அவங்கவுங்க உலகம். அவன் ஒரு அனுபவ உலகத்தில் இருக்கான்ப்பா. எங்கே இருக்கிறான் அப்படின்னா அவன் பார் தண்ணி அடிச்சுட்டு அப்படி கிடக்கிறான் பார் அப்படின்னு. அப்போ அவனுடைய உலகம் வேறு, அவன் மனசுக்குள்ளே என்னென்னவோ ஓடிட்டு இருக்கும். இப்போது அவன் ஒரு உலகத்தில் வாழறான். ஒவ்வொருத்தரும் உலகம் வாழறாங்க. பூனை ஒரு உலகத்தில் வாழுது, கிளி ஒரு உலகத்தில் வாழுது, வெட்டுக்கிளி ஒரு உலகத்தில் வாழுது, ஒட்டகச்சிவிங்கி ஒரு உலகத்தில் வாழுது. இதே உலகம்தான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உலகம் இருக்குது. அது அனுபவ உலகம். அது பேர் லோகான். இந்த கர்மத்தால் செய்து பெற்ற அனுபவங்களையே கொஞ்சமாவது நீ கொஞ்சம் யோசித்து பார்க்கக்கூடாதாப்பா? பரீட்சை செய்து பாரேன். ஜஸ்ட் எவாலுவேட், ரீகன்சிடர், ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். என்ன திங்க் பண்ணணும்? ஒன்று கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? நாஸ்தி அகிருத கிருதேன. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம காலம் கடந்ததுனால நாம் அடுத்த வகுப்பில் இதை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்வோம். இது என்னுடைய அர்த்தத்தை மட்டும் சுருக்கமாக சொல்லிடுறேன். நீங்களும் கொஞ்சம் நல்லா சிந்திச்சுட்டு வந்து உங்களுடைய எண்ணங்களோ என்னுடைய எண்ணமோ ஒத்து போதான்னு நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். அகிருத என்றால் செய்யப்படாதது. செய்யப்படாததுன்னா என்னங்க? அது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். செய்ததெல்லாம் நீங்கள் பாருங்கள். நீங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பாருங்கள். செய்ததா செய்யாததா அப்படின்னு செய்ததா செய்யாததான்னு பாருங்கள். உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு பாருங்கள். அதில் செய்யாதது எதுன்னு பாருங்கள். அக்கிருத என்றால் செய்யாதது அப்படின்னு அர்த்தம். எதெல்லாம் நீங்கள் செய்யாததுன்னு நீங்கள் லிஸ்ட்டு போட்டு பாருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பாருங்கள். பார்த்தா இது செய்தது, இந்த கட்டில் செய்தது, இந்த பீரோ செய்தது, இந்த ஃப்ளோரிங் செய்தது, இந்த வீடு செய்தது. வீட்டை விட்டு வெளியே போவோம். இந்த பூமி
செய்யாததுன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நாம் செய்தது அல்லது ஈஸ்வரன் செய்ததாக தான் இருக்கும். ஒரு காலத்தில் செய்ததாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்து ஒன்று தோன்றுச்சுன்னு சொன்னால் அது செய்யப்பட்டதாக தான் இருக்கும். தானாக வந்ததுன்னு நீ நினைக்கலாம், ஆனால் அது உண்மையிலே செய்யப்பட்டது தான். ஏதோ ஒன்று சேர்ந்து தானே உண்டாச்சு. சூரியன்லேருந்து பிரிந்த கோள்களெல்லாம் துகளெல்லாம் ஒன்றா சேர்ந்தானே பூமி ஆச்சு. அது செய்தவன் யாருன்னு தெரியாதோ, ஆள் இருக்கிறாங்களோ இல்லையோ, செய்யப்பட்டதுன்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க. அசம்பிள்டுன்னு அர்த்தம். எது இருந்தாலும் அசம்பிள்டாக இருக்குது, சேர்க்கையால் செய்யப்பட்டதாக இருக்கிறது பேர் கிருதே. கிருத என்றால் செய்யப்பட்டது. அதனால தான் சம்ஸ்கிருதம் அப்படின்னு பேர். கிருதம்னால் செய்யப்பட்டது, சம்ஸ்னால் மிக நன்றாக செய்யப்பட்டது. இந்த மொழி செம்மொழி, செம்மையாக செய்யப்பட்டது. தமிழும் அதே மாதிரி மிக செம்மையாக செய்யப்பட்டதுனால சம்ஸ்கிருதம் தான். சம்ஸ்கிருதம் ஒரு மொழி கிடையாது. அந்த மொழிக்கு அந்த பேர் ஏன் வச்சுருக்காங்க? அது ரொம்ப அழகாக செய்யப்பட்டது. தமிழ் அப்போ சம்ஸ்கிருதமாக இல்லைன்னா தமிழும் சம்ஸ்கிருதம் தான். இட் இஸ் வெல் டன், செம்மொழி அப்படின்னு பேர். இப்போ தமிழ் செம்மொழி, சமஸ்கிருத செம்மொழின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு மொழி வேறு வேறு இருக்கும். நல்லா செய்யப்பட்ட எப்படி வேறு வேறுமா இருக்கிறோம்? ரெண்டும் ஒன்று தான். எது ஒன்று செய்யப்படாததோ அதை எப்படிப்பா செய்ய முடியும்? நாஸ்தி கிருதேன அக்கிருதக, செய்யப்படாததை செய்து பெற முடியாது. இதுதான் அர்த்தம். இதைத்தான் நீங்கள் யோசிக்கணும். செய்யப்படாததை செய்து அடைய முடியாது அப்படின்னா என்ன பண்ணுறது? அது அடையணும்னா செய்யாமல் இருக்கணும். அப்போ செய்யாமல் இருக்கணும்னா எதை செய்யாமல் இருக்கணும்? இதை தான் நம்ம யோசிக்க போகிறோம். எவன் ஒருவன் இதை அறிந்து கொண்டானோ, இந்த தத் விஞ்ஞானார்த்தம், அதை தெரிந்து கொள்வதற்கு, இதெல்லாம் இந்த நான் பெற்ற இந்த உலக இன்பங்கள் எல்லாமே செய்து பெற்றதாக இருக்கிறதே. நான் செய்தேன், அதை பெற்றேன். அந்த பெற்ற பொருளும் செய்யப்பட்டதாக தான் இருக்குது. நானும் செய்து பெற்றேன், நான் செய்ததை பெற்றேன். இப்படி இருக்கின்றது ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணும்போது அவனுக்கு தோணும், செய்யாத ஒன்றை, யாருமே சிருஷ்டி பண்ணாத ஒன்றை நான் அடையணும் அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்? அப்படிப்பட்டவன் பேர் நிர்வேதம் ஆயாத் அப்படின்னு பேர். இந்த பிராமணன் நிர்வேதம் ஆயாத். நிர்வேதம் என்றால் வைராக்கியம், பற்றின்மை. எதில்? இந்த லோகத்தில் கர்மசிதான் லோகான், செய்து பெற்ற இன்பங்களிலே அனுபவங்களிலே எவனொருவனுக்கு விரக்தியும் பற்றின்மையும் ஏற்பட்டு, இதில் என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு அந்த பரீட்சையில் கண்டுபிடிச்சவன் அந்த பிராமணன் எது ஒன்றை செய்தால் செய்யாததை எப்படி பெறுவது அவன் தெரிஞ்சுக்கிறான். செய்யாததை செய்து பெற முடியாது. நாஸ்தி கிருதேன அக்கிருத. நாஸ்தி என்றால் இல்லை, கிருதேன என்றால் செய்து, அக்கிருத என்றால் செய்யாததை செய்து பெற முடியாது என்று அவன் அறிந்து கொண்டு அந்த பொருளை, செய்யாத ஒன்றை எது என்று கண்டுபிடிக்க தத் விஞ்ஞானார்த்த, அதை அறிந்து கொள்வதற்காக. தத் என்றால் அந்த ஞானத்தை. எந்த ஞானத்தை? இந்த அக்கிருதம் என்று சொல்லக்கூடிய செய்யப்படாத ஒன்றை எது எப்படி பெறுவது, அது எப்படி பெறுவது, எது என்பது சாத்தியம், அதை எப்படி பெறுவதுங்கிறது சாதனம். எனக்கு அந்த சாதன சாத்தியத்தை, அது பேர் விஞ்ஞானம், விசேஷ ஞானம். அதன் பொருட்டு, அர்த்தம் என்றால் பொருட்டு, தத் விஞ்ஞானார்த்தம், அதை அறிந்து கொள்ளும் பொருட்டு அவன் குருமேவ அபிகச்சதி, அவன் குருவை நாடி செல்கிறான். இதுலேருந்து என்ன அர்த்தம்? குருவிடமிருந்து தான் இதை பெற முடியும். எதை பெற முடியும்? அக்கிருதம். அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை அடைய முடியாது, அதை செய்ய முடியாது என்றதுனால குருமேவ அபிகச்சதி, அவன் எப்படி செல்கிறான்? சமித்பாணி, கையிலுடன் சமித்தை எடுத்துக்கொண்டு சேவை மனதுடன் அந்த குருவை செல்கிறான். அந்த குருக்கு பேர் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இதை நாம் விரிவாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.